வணக்கம். இன்னைக்கு சொல்வனம் வினாமனம் ஏஏ இந்த வாரம். இன்னைக்கு ஒரு லிமிடெட் செட் ஆஃப் டாபிக்ஸ் பட் கொஞ்சம் டீப் டைவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கோம். கொஞ்சம் வியூவர்ஸ்லாம் நிறைய டாபிக்ஸ் சொல்றீங்க, கொஞ்சம் ஸ்லோவா கொஞ்சம் பேஸ் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஃபீட்பேக் ஏற்ற வரை இன்னைக்கு வந்திருக்கோங்க. இன்னைக்கு என் கூட கலந்துக்கிற நம்மளோட எக்ஸ்பர்ட் ஸ்ரீராம் சுப்ரமணியம் இந்தியாவிலேருந்து பேசிட்டு இருக்காரு இன்னைக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி டீப் டைவ் செஷன்ஸ், லிமிடெட் டாபிக்ஸ், பட் வி ஆர் கோயிங் டு பி மேக் இட் வெரி இன்ட்ரெஸ்டிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சொல்வனம் வினாவனம். ஸ்ரீராம் வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டிஜே, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. திருப்பி இதில் கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்வனம் வாசகர்களுக்கு வணக்கங்கள். நவராத்திரி விஷஸ். ஸோ நவராத்திரி விஷஸ். தேங்க்யூ. கொலு ஹாப்பிங் மாமி மாமி குழு உண்டா ஒரு 10 நாளைக்கு போகிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். அருமை அருமை அருமை. நம்மளோட ஃபேவரட்டான விஷயம் 9 நாள் 9 கடலை சாப்பிடலாம். ஸோ வித் தட் செட், ஃபர்ஸ்ட் எனக்கு இன்னைக்கு எது தொடங்கலாம்னா, அந்த சாட் ஜிபிடி அவங்க யூசேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஹவு பீப்புள் யூஸ் சாட் ஜிபிடி அப்படின்னு. ஸோ இது ஏற்கனவே கூகுள் இது மாதிரி ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அவங்க கூகுள் எப்படிலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நிறைய இன்சைட்ஸ் கிடைக்கும். ஸோ மோஸ்ட்லி அட்வர்டைசிங் மக்களுக்கு எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி இன்சைட்ஸ் கிடைச்சிட்டு இருக்கும். பட் ஒரு 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 ஏஐ கம்பெனி, அதாவது சாட்பாட் கம்பெனி இது மாதிரி ரிலீஸ் பண்ணது தான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். மேபி ஆஸ் அன் அனலிஸ்ட் யூ ஹவ் சீன் மோர் ஆஃப் தீஸ் டேட்டா, பட் ஒரு காமன் பீப்புளுக்கு பப்ளிக் ரிலீஸ் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்துருது. ஸோ வாட் யூ திங்க் அபவுட் திஸ்? ஆண்ட்ராய்டிக் எப்பவுமே இந்த மாதிரி ரிலேட்டிவா பண்ணாங்க. இன்ஃபேக்ட் இந்த பேப்பர்ல கூட அவங்க சஜஸ்ட் யூஸ் படுத்திருக்காங்க. அதே மாதிரி அதை தவிர தேர்ட் பார்ட்டி பப்ளிகேஷன்ஸ் இருக்கு. பட் நெவர்தலெஸ் இது ஒரு 60 பக்கத்துக்கு மேலான பேப்பர். இது ரொம்ப 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 நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப இன்சைட்ஃபுல். இல்ல நான் முதல்ல அந்த என்னென்ன இம்பார்ட்டன்ட் விஷயங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் இருக்கு, சொல்லிட்டு வச்சுக்கோங்க வாசகர்களுக்கு என்னதான் அந்த பேப்பர் சொல்லுதுன்ட்டு. அதுக்கப்புறம் அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க, என்னென்ன பண்ணாங்கன்னு கொஞ்சம் மோர் டீட்டெயில்ஸ் கொடுக்கலான்னு பாக்குறேன். முதல்ல நம்ம எல்லாருக்கும் நவம்பர் 2022 சாட்ஜிபிடி ரிலீஸ் ஆனது தெரியும். எல்லாரும் டிபெண்டிங் ஆன் எங்க இருந்தீங்க, எப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க, எப்படி நம்ம எல்லாரும் சாட்ஜிபிடி யூஸ் படுத்திருக்கோம். சேஃப் அசம்ஷன் இல்லையா? சில வகையில் நம்ம கேள்வி கேட்டிருப்போம், சில வகையில் படம் வரைய சொல்லியிருப்போம் எல்லாமே. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, முக்கியமான பணி ஒர்க் ரிலேட்டட், பர்சனல் ஒர்க் இல்லாதது, ரெண்டா பிரிச்சிருக்காங்க. இந்த ஜூன் 2024 ஜூலை 2025 வரைக்கும் இந்த டைம் பீரியட்ல என்னென்ன சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூன் 2024 கிட்டத்தட்ட 53% நான் ஒர்க் ரிலேட்டடாக இருந்திருக்கு. ஜூலையில் ஜூன்ல 47% ஒர்க் ரிலேட்டடாக இருந்த கான்வர்சேஷன்ஸ் ரெக்வஸ்ட் எல்லாம் இதே ஜூலைல நீங்க பாத்தீங்கன்னா 27% போயிருக்கு. இன் ஜெனரல் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஒரு வருஷம் டைம் பீரியட்ல நான் ஒர்க் ரிலேட்டட் கேள்விகள், சாட்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கு சொல்றாங்க. அது நம்பர் 1. ரெண்டாவது நீங்க இந்த என்னென்னலாம் கான்வர்சேஷன் நடந்திருக்குன்னு 3 விதமா பிரிச்சிருக்காங்க. 3 கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம சாட் ஜிபிடில ஒர்க் பத்தி ஒன்று கேட்போம், இல்லை ஒரு இமேஜ் கிரியேட் பண்ண சொல்லுவோம். ஏன்னா ஸோ சர்ச் ரிலேட்டட் ஆர் இன்ஃபர்மேஷன் சீக்கிங், ஒரு விஷயம் என்ன, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இது எங்க இருக்கு, இதை வச்சு என்ன பண்ணலாம், அது பேர் சீக்கிங் இன்ஃபர்மேஷன். இல்லையா டூயிங் சம்திங், அதாவது ஒரு இமெயில் எனக்கு பண்ணி கொடு, இல்லை எனக்கு இந்த இமேஜ் எடிட் பண்ணி கொடு, இல்லை இந்த மாதிரி நான் ஒரு எஸ்ஏ எழுதியிருக்கேன், இந்த எஸ்ஏ நீ திருத்தி கொடு. ஸோ இது டூயிங் சம்திங். 3வது செல்ஃப் எக்ஸ்பிரஷன், தன்னை வெளிப்படுத்திக்கிறது. இதுல சாட் ஜிபிடியை இது கொடுக்கல அப்படின்னு சொல்லல. ஜஸ்ட் எனக்கு நான் சோகமா இருக்கேன், நான் இன்னைக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன், எனக்கு அது பிடிச்சிருக்கு, எனக்கு காஃபி பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி செல்ஃப் எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த ஓவரால் அவங்க அனலைஸ் பண்ண மில்லியன்ஸ் ஆஃப் மெசேஜஸ்ல 3 பக்கெட்டா பிரிக்கிறாங்க. சீக்கிங் இன்ஃபர்மேஷன் ஆர் இன்ஃபர்மேஷன் ரிட்ரீவல், டூயிங் சம்திங் ஆர் ஜஸ்ட் செல்ஃப் எக்ஸ்பிரஷன். இப்படி பாத்தீங்கன்னா இதுல
49 ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் த மெசேஜஸ் எல்லாம் வந்து ஆஸ்கிங் கேட்டகரியில இருக்கு. அதாவது இன்ஃபர்மேஷன் ரிட்ரீவல் ஆர் சீக்கிங் இன்ஃபர்மேஷன். ஸோ அது இம்பார்ட்டன்ட். டூயிங்கை விட இல்லை வந்து செல்ஃப் எக்ஸ்பிரஷனை விட வந்துட்டு ஆஸ்கிங். எதனால இம்பார்ட்டன்ட்னா நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு முக்கியமா ஏஐ பத்தி, ஏ ஏஜென்ட்ஸ் இல்லாட்டி ஜென்ஏஐ பத்தி பேசும்போது நிறைய ப்ரொடக்டிவிட்டி நிறைய பேசிட்டு இருக்காங்க. பட் ரியல் யூசேஜ் நீங்க பாத்தீங்கன்னா சாட் ஜிபிடியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 50% யூசேஜ் ரெக்வஸ்ட் இந்த இந்த பீரியட்ல இந்த யூசேஜ் வந்துட்டு எல்லாம் ஆஸ்கிங் கேட்டகரியில இருக்கு. மூணாவது நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கா ஜெண்டர் கேப். அகைன் எப்படி ஜெண்டர் கண்டுபிடிச்சாங்க எல்லாம் பின்னாடி சொல்லலாம். கிட்டத்தட்ட சமமா இருக்கு. முதல்ல ரொம்ப ப்ரிடாமினன்ட்லி மேல் யூஸ் தான் இருந்தது வந்துட்டு ஜூலை 2025 டைம் பீரியட்ல வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஈக்குவல்ங்கிற மாதிரி ஆயிருக்கு. அதே மாதிரி வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல இருந்தும் தேர்ட் வேர்ல்ட் சோகால் தேர்ட் கண்ட்ரீஸ்லயும் வந்து சாட் ஜிபிடி யூசேஜ் அதிகமா இருக்கு. ஸோ கீ பாயிண்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா 3 வகையா பிரிக்கலாம். ஆஸ்கிங், டூயிங், செல்ஃப் எக்ஸ்பிரஷன். ரெண்டாவது பாயிண்ட் வந்துட்டு நான் ஒர்க் ரிலேட்டட் யூசேஜ் அதிகமா இருக்கு இந்த பீரியட்ல. மூணாவது வந்துட்டு ஜெண்டர் பேரிட்டி, ஃபீமேல் செல்ஃப் ஐடென்டிஃபைட் சாரி rated to be male, rated to be female based on the names and all கிட்டத்தட்ட சமமா இருக்கு. நாலாவது வந்து ஓவரால் இங்க அமெரிக்கா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மட்டும் இல்லாம குளோபலியா வந்து இந்த யூசேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த 4 பாயிண்ட் வந்துட்டு ரொம்ப சிக்னிஃபிகண்டா சொல்றாங்க. I'll pass here DJ. Any comments before I go into the details on any of these things? நோ, இது நல்லா இருக்கு. நீங்க வந்து அது சாட் ஜிபிடி வந்து நான் இது எப்படி பாக்குறேன்னா, முதல்ல வந்துட்டு பிசினஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றது இப்போ காமனான பீப்புள் யூஸ் பண்றாங்க அப்படின்னு தான் பாக்குறேன். ஏன்னா முன்ன வந்து நீங்க நிறைய வந்து யூஸ் பண்ண வந்து டெக்னாலஜிஸ் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சாட் ஜிபிடி வந்த புதுசுல அது ஒரு டெக்னாலஜிஸ் ஃபீலா இருந்துச்சு. அது வந்து ஒரு ஜூலைல இருந்து இந்த வருஷம் ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு மேலக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு காமன் பீப்புள் கையில் எவ்வளவு சீக்கிரம் டெக்னாலஜி போகுது அப்படிங்கறத பாக்குறது தான் எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ அதுதான் நான் பாக்குறேன். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து முதல்ல வந்து கூகுள் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க கூட, ஏதாச்சும் ஒரு சின்ன கேள்வி இருந்தா கூட சாட் ஜிபிடி கேட்கறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்க ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ஸ் வேணும்னா, இப்போ இங்க படிக்கிற பசங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க சாட் ஜிபிடி தான் ஃபர்ஸ்ட் கேட்கறாங்க. அந்த இமேஜஸை ஸ்கேன் பண்ணி அனுப்புறது அப்படிலாம் கேட்டீங்கன்னா. ஸோ நீங்க சொல்ற அந்த டேட்டா வந்து அப்படி நடக்குதுன்னு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு நீங்க சொன்ன டபுள் ட்ரிபிள் அளவுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸோ ஐ வுட் லைக் டு நோ லைக் இந்த டேட்டாலாம் எப்படி எல்லாம் அனலைஸ் பண்றாங்க அப்படின்னு எனக்கு எப்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ப்ராப்ளி யூ ஹேவ் சம் இன்ஃபர்மேஷன் ஆன் தட். யா. Yes, definitely. And the paper is very thorough. நீங்க வந்து இது வந்து again எல்லா எல்லா கம்பெனிஸும் வந்து லாக்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். கண்டிப்பா வந்துட்டு ஓப்பன் ஏகிட்டையும் இருக்கும். இவங்க வந்து எல்லாமே பண்ணல. ஒரு 1.5 மில்லியன் மெசேஜஸ் இவங்க வந்துட்டு அனலைஸ் பண்ணிருக்காங்க இந்த பீரியட்ல. இது வந்து ரெண்டு வகையா முதல்ல என்ன பண்றாங்கன்னா, அஃப்கோர்ஸ் லாட் மோர் டீடைல்ஸ் அண்ட் பர்சனல் டீடைல்ஸ் எப்படி எடுக்கிறது எல்லாம் நிறைய கவர் பண்றாங்க. யூசர்ஸ்லாம் எவ்வளவு பேர் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிள் செட் ஆஃப் எவ்வளவு யூசர்ஸ் எல்லாமே 700 பில்லியன் யூசர்ஸ் இருக்காங்க. எல்லாரோடைய டேட்டாவும் கலெக்ட் பண்ண முடியாது, எல்லாரோட இது பண்ண முடியாது இல்லையா? ஒரு சாம்பிள் செட் கலெக்ட் பண்றாங்க. இந்த சாம்பிள் செட்டே வந்துட்டு முதல்ல சைன் அப் பண்ணுவாங்க ஒரு எவ்ரி 6 months பீரியட்ல. இந்த இந்த 2000 முதல்ல கோஹோர்ட்ஸ் வந்துட்டு நவம்பர் 2022 வந்தவங்க. அதுக்கப்புறம் திருப்பி சைன் அப் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் திருப்பி சைன் அப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கோஹார்ட்டா பிரிச்சிருக்காங்க. எதுக்கு சொல்றாங்கன்னா, நீங்க சொல்ற அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா? ஆரம்பத்துல வந்துட்டு யார் யூஸ் பண்ணா, ஆரம்பத்துல ரொம்ப டெக்கீஸ் யூஸ் பண்ணாங்க, அப்புறம் வந்து போக போக வந்து எல்லாரும் யூஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கலெக்ட் பண்றதுக்கு அது ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி முதல்ல வந்து யூசர்ஸை கலெக்ட் பண்ணிட்டு அவங்களுடைய மெசேஜஸ் சம் ரேண்டமா ஒரு 1.5 ஃப்ரம் திஸ் ஹோல் சாம்பிள் 1.5 மில்லியன் மெசேஜஸ் கலெக்ட் பண்றாங்க இல்லையா? அதே மாதிரி ஒண்ணு என்னன்னா வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் சாம்பிள் இந்த செட் ஆஃப் யூசர்ஸ் தான் நாங்க வந்து ட்ராக் அவங்களுடைய மெசேஜஸ் நாங்க அனலைஸ் பண்ண போறோம்னு கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா? அந்த மெசேஜஸோடைய ரேண்டமா சிக்ஸ் மெசேஜஸ் இன் அ வீக் லைக் அப்படி கலெக்ட் பண்றாங்க. they also make sure அந்த எந்த விஷயத்துலயுமே வந்துட்டு இந்த ரிசர்ச்சர்ஸ்க்கு வந்துட்டு யாரு எந்த மெசேஜ் அவங்க பேரோ அவங்களுடைய பர்சனல் ஐடென்டிஃபை இன்ஃபர்மேஷனோ இல்ல கான்டென்ட் ஆஃப் த சாட்டோ வந்துட்டு அவங்க ஆக்சஸ் பண்ணல. டேட்டா கிளீன் ரூம்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பண்ணிட்டு அவங்க வந்துட்டு எவ்வளவு கிளியரா பண்ணாங்க எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. பட் அகெயின் ஒரு சாம்பிள் செட் ஆஃப் யூசர்ஸ் 700 மில்லியன் யூசர்ஸ்ல அந்த யூசர்ஸ்னுடைய சாட் கான்வர்சேஷன்ஸ் அது ஒரு ஸ்பெசிபிக்கா லைக் நீங்க ஒரு யூசருடைய ஸ்பெசிபிக் கான்டென்ட்டும் அது மட்டும் இல்லாம ஓரளவுக்கு வந்துட்டு ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிள் இமேஜ் சாம்பிள் சாட்ஸ் இந்த மாதிரி ரெண்டு வகையா வந்துட்டு அவங்க கலெக்ட் பண்றாங்க. அப்புறம் நிறைய பேரை வந்து அவங்க எக்ஸ்க்ளூட் பண்றாங்க.
இந்த மாதிரி 18 வயசு கம்மியானவங்க வந்துட்டு அவங்க இன்க்ளூட் பண்ணல, யாரெல்லாம் ஆப்ட் அவுட் பண்ணாங்களோ அவங்கள இன்க்ளூட் பண்ணல. இந்த மாதிரி தேர் வெரி கேர்ஃபுல் ஆன் யார்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்ட்டு. இதுல சில விஷயங்கள் அவங்க வந்துட்டு ஒர்க்குன்னு வரும்போது வந்து தேர் டென் எக்ஸ்ட்ரா ஆல்சோ ஒரு தேர்ட் பார்ட்டி வெண்டர் யூஸ் பத்தி அவங்க வந்துட்டு பப்ளிக்லி அவைலபிள் இன்ஃபர்மேஷன் யூஸ் பத்தி அஹ், இ- இ- இந்த செட் ஆஃப் சாம்பிள் யூசர்ஸ் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா இந்த ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி அவங்களாம் எந்த கம்பெனிஸ்ல இருக்க முடியும் அப்படின்னு ஒரு தேர்ட் பார்ட்டி வெண்டர் கேட்கறாங்க. அந்த வெண்டருக்கும் ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஒரு 6 ஆத்தர்ஸ், இந்த 6 கோ ஆத்தர்ஸ் வந்து சைன் பண்ணாதான் வந்து அவங்களால பண்ண முடியும். அதே மாதிரி வந்துட்டு ஒரு சாம்பிள் செட்டை பார்த்த உடனே ஒரு ஒரு 100 பேர்ல வந்துட்டு 99 பேர் அனஸ்தீசியாலிஸ்ட், அப்புறம் ஒருத்தர் வந்துட்டு லாயர் போட்டா ஈஸியா லாயரை கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரிலாம் இல்லாம ஸோ அவங்களுக்கும் ஒரு ஒரு காட் ரயில் நிறைய இருந்திருக்கு அவங்களுக்கு. ஸோ நீங்க பேப்பர் படிச்சீங்கன்னா அவங்க எவ்வளவு கிளியரா வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னு தெரியும். பட் வாட் ஸ்ட்ரைக்ஸ் டு மீ இஸ் லைக் எவ்வளோ டிலிஜென்ட்டா ரிசர்ச்சர்ஸ் அட் நோ பாயிண்ட் தே மேட் ஷுர் இந்த நம்மளுடைய கான்வர்சேஷனோ இல்ல யாரு பண்ணாலோ அந்த யூசருடைய பேரோ இல்ல கான்டென்ட் ஆஃப் த இதுவோ இல்ல இந்த ரிசர்ச் ஆக்சஸ் இல்ல. எல்லாமே ஒரு ஆட்டோமேட்டட் பைப்லைன்ல ஹியூமன்லாம் இல்லாம எல்எல்எம்ஸ் மூலமே கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க. அது ஸ்டாப் ஹியர். ஐ வாண்ட் டாக் அபவுட் தட் எப்படி அவங்க எக்ஸாக்டா கான்வர்சேஷனை வந்து கிளாஸிஃபை பண்ணாங்கிறத வந்து ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் சம் டைம் ஆன் இட். பட் ஐ ஸ்டாப் ஹியர். எனி காமெண்ட்ஸ் ஆஃப் டிஜே? நோ, ஃபண்டாஸ்டிக். நீங்க வந்து இந்த மாதிரி விஷயம், இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்றப்போ வந்துட்டு யூசர் டேட்டா கலெக்ட் பண்றப்போ நம்மளுக்கு பெரிய விஷயம் இந்த பிரைவசி கன்சர்ன்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரைவசி ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். அது வந்து சேட் ஜிபிடி நான் சொன்ன மாதிரி நீங்க சொன்னது ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். எஸ்பெஷலி டீன்ஸ், நம்ம அதை பத்தி கொஞ்சம் கழிச்சு பேச போறோம். பட் எஸ்பெஷலி டீன்ஸ் அண்ட் அண்டர் ஏஜ் மைனர்ஸ்லாம் இருக்கிறப்போ வந்துட்டு அவங்க கிட்ட சேட் ஜிபிடி என்னென்ன கேள்விகள் கேட்குது, என்னென்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து நம்ம மானிட்டர் பண்ண வேண்டிய முக்கியமான தருணத்தில் இருக்கும். ஸோ அதை வந்து சேட் ஜிபிடி ரிலைஸ் பண்ணி அந்த டேட்டாலாம் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்றது வந்து கொஞ்சம் கொஞ்சம் இல்ல, நிறையவே வந்து ஒரு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்மளோட பயம் அதான். ஏன்னா இந்த மாதிரி நம்ம பிரைவசி அப்படிங்கிறது வந்து இந்த சேட் ஜிபிடி ஆகட்டும், இந்த மாதிரி டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் டெக்னாலஜி நடக்க நடக்க நம்ம பிரைவசி வந்து கோஸ் த்ரூ த விண்டோ. அதை பத்தி யாருமே ஆமா. கவலைப்படுறதில்ல. இப்போ கூட இந்த இப்போ இந்த லேட்டஸ்ட் இந்த நானோ பனானா இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெண்களுக்கு மச்சம் எங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு எல்லாம் கூட போடுது அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் லைக் அது ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம். என்னையா மச்சம் தெரிஞ்சு என்ன அப்படிங்கிற மாதிரி. பட் எனக்கு அதெல்லாம் விட பிசிக்கல் ட்ரீட்ஸ் எல்லாம் பார்க்கறத விட யூ ஆர் அப்லோடிங் யுவர் மெடிக்கல் இன்ஃபர்மேஷன், யூ ஆர் அப்லோடிங் யுவர் ஃபைனான்சியல் இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் ஒரு மெலிஷியஸ் ஆள்கிட்ட கிடைச்சுன்னா எப்படிலாம் போகும் அப்படின்றது தெரியல இல்லையா? ஸோ அதுக்காக இவங்க இப்படி கொடுத்ததுலாம் ரொம்ப நல்ல விஷயம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிரைவசி இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். ரெஸ்பான்சிபிள் ஏஐ பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் தான் நினைக்கிறேன். ஸோ வித் தட் செட் நீங்க அந்த டேட்டா கலெக்ஷன் பத்தி இன்னும் சொல்லுங்க. எனக்கு ஐ அம் ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் தட் கைண்ட் ஆஃப் டேட்டா. நீங்க 2 விஷயம் சொன்னீங்க. கண்டிப்பா நான் இன் ஜெனரல் சொல்லணும் சொல்ல வரேங்க. நான் ஒரு ஏஐ எக்ஸ்பர்ட்டா ஏஐ யூஸ் பண்ணா கூட என்னுடைய பர்சனல் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸையோ ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் நான் வந்து சாட் ஜிபிடிக்கோ எதுக்குமே நான் அப்லோட் பண்ண மாட்டேன். அதே மாதிரி உங்களையும் நான் வந்துட்டு கேட்டுட்டு அப்சல்யூட். விடுறேன். ப்ளீஸ் சாட் ஜிபிடி நல்லா ரெக்கக்னைஸ் பண்ண முடியுங்கிறது உண்மைதான். ஜெமினியால வந்து இமேஜஸ் நல்லா பண்ண முடியும் தான். என் பசங்க இமேஜஸ் நான் ஜெமினியால போடுறது கிடையாது. என்னுடைய பர்சனல் டீடைல்ஸை வந்துட்டு நான் சாட் ஜிபிடில அப்லோட் பண்ணது கிடையாது. ஸோ நீங்களும் பண்ணாதீங்கன்னு என்னுடைய தாழ்வான வேண்டுகோள். அருமை, அருமை. இந்த இது இந்த நல்ல 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 ஒரு தகவல். ஸ்பெசிஃபிக்லி நீங்க சொல்ற மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், உங்களோட ஹெல்த் ரெக்கார்ட்ஸ், மைனர் கிட்ஸ். நான் நிறைய பேர் ஃபேமிலியோட போட்டோ எடுத்துட்டு வந்து எனக்கு வந்து இதை வந்து நானோ பனானால வந்து இதா மாத்தி கொடு அப்படின்லாம் கேட்குறாங்க. கொஞ்சம் நம்ம எவ்வளவுதான் நம்ம ஏஐ கம்பெனிஸ் வந்து குறை சொன்னாலும் வந்துட்டு அவங்க டேட்டா கிடைச்சா தே வில் thirsty ஃபார் டேட்டா, தே வில் யூஸ் இட். நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிற ரொம்ப கிளியரா சொன்னீங்க. பர்ஃபெக்ட். கோயிங் டு தி டீடைல்ஸ். நமக்கு நம்ம பண்ணிடணும். ஆமா. ஸோ அகைன் இந்த சாம்பிளிங் என்னென்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க வந்துட்டு இந்த மெசேஜஸ் எல்லாம் மே 2024 இருந்து ஜூலை 2025 வரைக்கும் தான். யாரெல்லாம் வந்துட்டு ஆப்ட் அவுட் பண்ணாங்க என்னுடைய என்னுடைய சாட் வந்து நான் வந்து ஆப்ட் அவுட் பண்ணியிருக்கேன். என்னுடைய சாட்டை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டான்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் பண்ணீங்கன்னா அவங்களே இன்க்ளூட் பண்ணிருக்க மாட்டாங்க. யாரெல்லாம் வந்து 18 வயசு கம்மியான அவங்களே ரிப்போர்ட் பண்ணாங்களோ அவங்களே இன்க்ளூட் பண்ணல. அதே மாதிரி யாரெல்லாம் லாக் அவுட் ஆனாங்களோ இல்ல வந்து யாரெல்லாம் டெலீட் பண்ணாங்களோ டெலீட் பண்ண கான்வர்சேஷன் எதுவுமே இல்லை. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஹவு தே டிட் தட். ஒரு கிட்டத்தட்ட 1.1 மில்லியன் மெசேஜஸ்க்கு மேல அவங்க வந்து கலெக்ட் பண்ணிருக்காங்க. அப்ராக்சிமேட்லி ஒரு 130,000 1,30,000 யூசர்ஸ்களுடைய யூசர்ஸுடைய மெசேஜஸ் அவங்க சாம்பிள் 700 மில்லியன் யூசர்ஸ் இருக்காங்க இல்லையா?
அதுல வந்து அப்ராக்சிமேட்டா அந்த சாம்பிள் செட்டா வந்துட்டு 130,000 130,000 யூசர்ஸ், ஓகே. மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் மெசேஜஸ்ல கலெக்ட் பண்ண மெசேஜ் வந்துட்டு ஒரு 1.58 மில்லியன். அகைன் இட்ஸ் ஒரு சாம்பிள், இட்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் சாம்பிள். நிறைய அவங்க இந்த கோஹோர்ட் பேஸ்ட் ஒர்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரெஃப்ளெக்டிவா நல்லா பண்ண முடியுது அவங்களால. சில இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்ஸ் நம்ம வில் கோ டு தட் ஒன். எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா செட் பத்தி சொன்னேன். அவங்களா கலெக்ட் பண்ணல, ஒரு தேர்ட் பார்ட்டி வெண்டர் மூலமா வந்துட்டு இந்த இந்த யூசர் இந்த ப்ரொஃபைல் கொடுத்தா என்ன மாதிரி ஒர்க்கா நான் ஒர்க்கான அந்த மாதிரி பண்ணாங்க. அதுக்கு மேல கிடையாது. பட் அகைன் இப்போ நான் வந்துட்டு ஒரு சார்ஜ் இப்போ நான் எழுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து சப்போஸ் நான் வந்து டிஜே மீட் பண்ணணும், நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு எனக்கு ஒரு வெல்கம் மெசேஜ் நீங்க கொடுங்கன்னு கேட்டா, என் பேர் என்னுடைய மெசேஜ்ல வந்துட்டு சப்போஸ் நான் சப்போஸ் நான் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன், ஹே சாட்ஜிபிடி, நான் டிஜேங்கிற பர்சனை மீட் பண்ண போறேன், அவருக்கு மீட்டிங் அப்பாயின்மெண்ட் கேட்க போறேன், ஸோ கம்போஸ் அன் இமெயில் அப்படின்னு கொடுத்துருந்தேன்னா நான் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பேன் இல்லையா. ஐ எம் ஸ்ரீராம் சுப்ரமணியன், டிஜே இஸ் அன் எக்ஸ்பர்ட் வாஸ் AWS, ஐ வாண்ட் டு மீட் ஹிம் இன் பர்சன், ஐ வாண்ட் டு சீக் அன் அப்பாயின்மெண்ட், கம்போஸ் இமெயில் நான் கேட்டிருந்தேன். அந்த மெசேஜ்ல ஐ எம் ஸ்ரீராம் சுப்ரமணியன்கிற பர்சனல் நேம் அதை எடுத்திருப்பாங்க, டிஜே அப்படிங்கிற பர்சனல் இன்ஃபர்மேஷன் அதையும் எடுத்திருப்பாங்க, டிஜே ஒர்க்ஸ் ஃபார் AWS அந்த AWS இன்ஃபர்மேஷன் எடுத்திருப்பாங்க. ஸோ என்ன இந்த இந்த பிஐ எடுத்துட்டு என்ன இருக்கும்னா, இந்த யூசர் ஐடி என்னுடைய ஒரு யூனிக் ஐடி இருக்கும், அப்புறம் வந்து ஐ எம் எக்ஸ் ட்ரைங் டு மீட் ஒய் ஹூ ஒர்க்ஸ் அட் ஜி, எனக்கு ஒரு கம்போசன் இமெயில், இந்த மாதிரி வந்து எல்லாம் முயற்சிப்படுத்தி இந்த மெசேஜை வந்து ஸ்ட்ரிப் அவுட் பண்ணுவாங்க பிஐல இருந்து. இதுக்கு அப்புறமா திருப்பி இன்னொரு எல்லாம் யூஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்றாங்க. இது வந்து என்ன மாதிரி இது, ஓகே இட்ஸ் ஆஸ்கிங் கம்போஸ் அன் இமெயில் அப்படின்னா இட் இஸ் அ டூயிங் டாஸ்க். ஸோ இந்த மெசேஜ் வந்து டூயிங் டாஸ்க் பக்கெட்ல போயிடும். இதே நான் வந்துட்டு ஹே சாட்ஜிபிடி, ஐ எம் மீட்டிங் டிஜே இன் நியூயார்க், சஜஸ்ட் சம் குட் ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன்னா, அகைன் டிஜேங்கிற பேர் போயிருந்திருக்கும், நியூயார்க்குங்கிற இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ரிப் அப் பண்ணியிருந்திருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு இந்த கிளாசிபிகேஷன் தேவையில்லை இல்லையா. பட் சஜஸ்ட் மீங்கிறது வந்து இன்ஃபர்மேஷன் சீக்கிங். ஸோ இந்த மெசேஜ் வந்துட்டு சீக்கிங்கிற பக்கெட்ல போயிருந்திருக்கும். சூப்பர். ஓகே இல்லையா. ஸோ இந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிளாசிஃபிகேஷனும் சரி, ஸ்ட்ரிப்பிங் ரிமூவிங் எல்லாமே வந்து எல்லாம் மூலமா பண்ணுது. அந்த எண்ட் ஆஃப் த டே இந்த எல்லா மெசேஜஸ்லயும் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி பக்கெட்ஸ்ல வந்து கிளாசிஃபை பண்ணிட்டு இதோட நிறுத்திப்போம். நம்ம இந்த சில இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபிகர் நம்பர் 4 பாக்குறீங்க. நீங்க இது வந்து எல்லா கோஹோர்ட் இல்லையா, இந்த மாதிரி 2023 முன்னாடி சைன் அப் பண்ணுவாங்க, 2023 Q3க்கு முன்னாடி சைன் அப் பண்ணுவாங்க, 1 2 3 4 5 கோஹோர்ட், அப்புறம் எல்லா கோஹோர்ட்னா அந்த குட்டி செட் ஆஃப் யூசர்ஸ் எப்ப சைன் அப் பண்ணுவாங்கன்ட்டு எல்லாரோட யூசேஜ் பேட்டர்ன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 5x இன்க்ரீஸ் ஆயிருக்கு எல்லாருக்குமே. ஓவரால் பாத்தீங்கன்னா நீங்க ஜான் 2023ல இருந்து ஜூலை தாண்டி பாத்தீங்கன்னா நீங்க 5xக்கு மேலேயே நம்பர் ஆஃப் மெசேஜஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா நீங்க அந்த கிராஃப் பார்க்கும்போது ஜனவரி 2025ல எல்லா கோஹோர்ட்டோட மெசேஜஸ் கொஞ்சம் டிப் ஆகுது, திருப்பி இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னு நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நான் திருப்பி ஆன்சர் கொடுக்குறேன். அதே மாதிரி ரெக்வஸ்ட் வந்துட்டு நீங்க என்ன மாதிரி ஒர்க் நான் ஒர்க் ப்ரெடிக்ட் பண்ற ஃபிகர் நம்பர் 6 பாத்தீங்கன்னா வந்துட்டு நான் ஒர்க் ஒர்க்கை நீங்க கிளாசிஃபை பண்ணி அதனுடைய க்ரோத் அதனுடைய கிராஃப் போட்டிருக்காங்க. அதில் நீங்க பாத்தீங்கன்னா மார்ச் டு ஏப்ரல் வந்துட்டு ஒரு சடன் பீக் ஒரு 8% இன்க்ரீஸ் ஆகுது. மார்ச்ல இருந்து ஏப்ரலுக்கு ஒரு 8% இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஆனா அந்த சடன் ஸ்பைக் வந்துட்டு ஒரு 8% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் அந்த டீப் சீக் பத்தி நம்ம அந்த டைம்ல தான் வந்து டீப் சீக் வந்து டீப் சீக் வந்த உடனேயே கொஞ்சம் எல்லாருமே வந்துட்டு எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் கம்மியாச்சு. அது கிளியரா அவங்களுக்கு தெரியுது. இப்போ நீங்க கிராஃப்ஸ் பாத்தீங்கன்னா ஃபிகர் நம்பர் 4ல பாருங்க, ஓவரால் இன்க்ரீஸ் ஆகிட்டே போட்டு சடனா டிப் ஆயிருக்கு, அப்புறம் திருப்பி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ தட்ஸ் டீப் சீக் மூவ்மெண்ட் கிளியர்லி. அதே மாதிரி வந்துட்டு நான் ஒர்க் ரிலேட்டட் கிராஃப் நீங்க பாத்தீங்கன்னா ஃபிகர் நம்பர் 6 பேஜ் நம்பர் 13ல பாத்தீங்கன்னா கிளியரா வந்துட்டு ஒரு ஸ்பைக் இருக்கு. அது இன்ஃபேக்ட் அது நான் படிக்கும்போது நான் ரியலைஸ் பண்ணேன். பட் அதுக்கப்புறமேட்டு கான்வர்சேஷன் ரிசர்ச் படிச்சு பார்த்தா அரௌண்ட் ஏப்ரல் 2025ல வந்துட்டு ஆத்தர்ஸே வந்து ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க பிகாஸ் ஆஃப் த கிப்ரி கைண்ட் ஆஃப் எஃபெக்ட். அப்புறம் நான் வந்து குயிக்கா இப்போ சமரிக்கு ரொம்ப நேரம் பேசிட்டேன், குயிக்கா சமரிக்கு போயிடுறேன். திஸ் இஸ் லைக் வெரி சம் ஆஃப் த ஃபிகர்ஸ் ஆர் வெரி இன்ஃபர்மேட்டிவ். நீங்க ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு நான் எல்லாமே எல்லா ரிசல்ட்ஸ் சொல்லல, சம்திங் இன்ட்ரெஸ்டிங். ரொம்ப மொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு
முதல்ல பார்த்த மாதிரி நான் ஒர்க் தான் அதிகமா இருக்குங்கிறது இன்ட்ரெஸ்டிங். அதே சமயம் வந்துட்டு நம்ம எல்லாரும் நான் நினைச்ச ChatGPT எல்லாரும் இமேஜ் கிரியேஷன் கிரியேட்டிவிட்டி தான் நிறைய இருக்குன்னு பார்த்தா ஆக்சுவலி வந்துட்டு கோட் ஜென்ரேஷனும் கம்மியா யூஸ் படுத்திருக்காங்க ChatGPT-ல. இமேஜ் கிரியேஷன் கிரியேட்டிவ் ஒர்க்கும் கம்மியா யூஸ் பண்ணிருக்காங்க ChatGPT. இது ரெண்டும் எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங் ரிசல்ட்ஸா இருக்கு. ஐ வில் கோ டவுன் டு தி எக்ஸாக்ட் இல்ல அதுக்கு ஃபிகர் ஒரு நம்பர். காரணம் என்னன்னா கோட் ஜென்ரேஷன் கம்மியா இருக்கு அப்படின்ற காரணம் என்னன்னா கோட் ஜென்ரேஷன் நிறைய பேர் கிளாட் யூஸ் பண்றாங்க சாட் ஜிபிடியை விட. அப்புறம் இமேஜ் ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு நம்ம தே கம் டு ஜெமினாய் ஆகட்டும், இல்லை பெர்ப்ளெக்ஸிட்டி ஆகட்டும், இல்லை டீப் சீக்லேயே இமேஜ் ஜென்ரேஷன் அந்த மாதிரி போயிடுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மேபி கிப்லியை தவிர. தவிர ஆக்சுவலி ஆனா நெவர்தலெஸ் நீங்க சொன்னது கரெக்ட். கிளாட் பர்டிகுலர்லி ஒத்துக்கிறேன் நான். அதே சமயம் அது இவ்வளவு கம்மியா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா கிளாட் மாதிரி பேப்பர்ஸ்ல வந்துட்டு அவங்க வந்து கிட்டத்தட்ட 33% வந்துட்டு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ப்ரோக்ராம் ரிலேட்டட்ங்கிற இந்த அந்த அந்த பேப்பர்ல சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு கோட் ஜென்ரேஷன் வந்துட்டு ஒரு 4.2 தான் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். அது கூட கோட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் கேட்டகரியில. கிரியேட் அன் இமேஜ் ஸ்பெசிபிக்லி 4.2. ஸோ அதாவது ஃபிகர் நம்பர் 9. நீங்க வாசகர்கள் பேப்பர் நீங்க படிச்சீங்கன்னா ஃபிகர் நம்பர் 9 பாருங்க. கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் 4.2, கிரியேட்டிங் அன் இமேஜ் 4.2. முக்கியமா அதிகமா யூஸ் பண்றது வந்து நீங்க ப்ராக்டிக்கல் கைடன்ஸ்கிற பக்கெட் ஒரு 28%. டியூட்டரிங்கோ இல்ல அட்வைசரி இல்ல ஹெல்த் ரிலேட்டடோ இல்ல ஐடியேஷன் பிரெயின் ஸ்டாமிங் இதெல்லாம் வந்து மொத்தமா 28% யூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்கா டியூட்டரிங் மோஸ்ட் லைக்லி நம்ம எல்லாருமேவோ இல்ல பசங்க ஸ்பெசிஃபிக்கலா வந்துட்டு கிளாரிஃபை பண்ணு, எக்ஸ்பிளைன் பண்ணு, இதை எப்படி சால்வ் பண்றது, இந்த மாதிரிலாம் கேட்டதா இருக்கும். ரைட்டிங் இல்ல இல்ல டூயிங்ல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நிறைய எடிட்டிங் இருக்கிற ஒர்க்கை வந்து எடிட் பண்றதுக்கு எடிட்டிங் இமெயிலோ இல்ல வந்து என்னோட எஸ்ஏவை எடிட் பண்ணும், இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு 10% இருக்கு. அது தவிர பர்சனல் ரைட்டிங் கம்யூனிகேஷன் ஒரு 8% இருக்கு. டிரான்ஸ்லேஷன் ஒரு 4.5% இருக்கு. ஸோ ஓவரால் நீங்க அகெயின் ஐ வாண்ட் டு wrap up here. வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டடி. ரொம்ப நல்லா எப்படி மக்கள் வந்து ChatGPT யூஸ் பண்றாங்கிறது வந்துட்டு ரொம்ப டீடைல்டா இவங்க வந்து இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் பாத்தீங்கன்னா growth யூசேஜ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு, யூசர் பேஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, யூசேஜ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இதுல வந்து நான் ஒர்க் வந்து லாஸ்ட் 1 இயர் அதிகமாயிட்டு இருக்கு. இதுக்கு வந்து கிளாட் மாதிரி காரணமாவும் இருக்கலாம், மாதிரி அதர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அவைலபிள். மத்த எல்எல்எம்ஸ் ஆர் பிகமிங் ஸ்ட்ராங்கர். ஓவரால் ஜெமினி நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு. அமேசான் இஸ் ஆல்சோ ஹேவிங் தேர் ஓன் ஃபவுண்டேஷனல் மாடல்ஸ். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கலாம். அதை தவிர நீங்க சொன்ன மாதிரி டெமோக்ரட்டைசேஷன் இல்லையா, டெக்கி மட்டும் இல்லாம இது ரொம்ப ஈஸி, எல்லாரும் யூஸ் பண்ண முடியுது, எல்லா இடத்துல அவைலபிளா இருக்கு, அதுவும் இருக்கலாம். நெவர்தலெஸ் இது வெரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டடி. நம்ம புத்தகத்துக்கு நீங்க அந்த லிங்க் கொடுத்தீங்கன்னா ஐ ரெக்கமெண்ட் எல்லாரும் அதை படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு நீங்க எப்படி அதை யூஸ் படுத்தலாம், ஒண்ணு நீங்க எப்படி யூஸ் பண்றீங்கன்னு சொல்லுங்க எங்களுக்கு. ரெண்டாவது இதை தவிர சப்போஸ் நீங்க யூஸ் படுத்தாத வகை அந்த பேப்பர் இருந்ததுன்னா அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சாரி, ஐ ஹேவ் ஒன் மோர் கமெண்ட் பட் I'll wait. சரி, நீங்க No, I think fantastic. நல்ல டீப் டைவ்ல வந்துட்டு நிறைய டேட்டா கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ இந்த யூசேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மற்றவங்க எப்படி யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சா நம்ம கூட கம்பேர் பண்ணிக்க முடியும். நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது, நம்ம எவ்வளவு யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்ல முடியும். அது தவிர நீங்க சொன்ன மாதிரி ஆல்டர்னேட்ஸ் பத்தி யோசிக்க முடியும். ஸோ இவங்க வந்து மேபி இது வந்து சாட் ஜிபிடி கொடுத்தனால ஆல்டர்னேட்ஸ் பத்தி நிறைய போக மாட்டாங்க. பட் நீங்க சொன்ன மாதிரி பெர்ப்ளெக்ஸிட்டி எதுக்குன்னு இந்த பேப்பர் ரிலீஸ் பண்ணி ஐ ஹவ் நாட் சீன் இட். பட் அது வந்துச்சுன்னா அதை கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். கிளாட் கொடுத்தாங்கன்னா கிளாட் பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து கோட் ஜென்ரேஷன் ஐடில இருக்கவங்க கோட் ஜெனரேஷன் அது பண்ணி யூஸ் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். சூப்பர். தேங்க்யூ. நான் ஒன்னே சொல்லிக்கிறேன் இதுல. சாரி, இதுல சம்மரி 49% வந்துட்டு ஆஸ்கிங் இன்ஃபர்மேஷன் ரிட்ரீவல், 40% டூயிங், 11% எக்ஸ்பிரஸிங், ரைட், அதாவது செல்ஃப் எக்ஸ்பிரஷன். இதுல நான் 2 விஷயம் இதுல சொல்லி முடிக்க ஆசைப்படுறேன். ஒன்னு, இந்த ஆஸ்கிங் அப்போ வந்து நம்மளுக்கு பர்ப்ளெக்சிட்டி வந்துட்டு ஒரு பெரிய கூகுள் ஆல்ரெடி வந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ கூகுள் வந்துட்டு உன்னுடைய பிரெட் அண்ட் பட்டர், அவங்களுடைய இது சர்ச். ஸோ இன் ஜென்ரல் ஓவரால் பார்த்தீங்கன்னா சீக்கிங் இன்ஃபர்மேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு டூயிங்கை விட அப்படின்னு சொல்லுது. ஸோ இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் டேட்டா பாயிண்ட். இட்ஸ் குட் ஃபார் பர்ப்ளெக்சிட்டி ஆல்சோ. இட்ஸ் ஆல்சோ குட் ஃபார் கூகுள். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரீட்ரேட்டிங் ஹவு தே ஆர் ஸ்ட்ராங் அண்ட் வை தே ஆர் ஸ்ட்ராங். இட் ஆல்சோ ஷோஸ் ChatGPT-யே வந்துட்டு இது சரியா எக்ஸ்ப்ளோர் பண்ணலையோ அப்படின்னு தோணுது. இந்த மாதிரி பெர்ப்ளெக்சிட்டி மாதிரி அவங்க வந்துட்டு கூகுள் கிட்ட வந்துட்டு கூகுள் அகேன்ஸ்டா போல ரொம்ப ஸ்ட்ராங்கா, ஈவன் தோ இட் இஸ் அவைலபிள். ஒருவேளை அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ அப்படின்னு சொல்ல தோணுது. ரெண்டாவது, இது கைண்ட் ஆஃப் திஸ் வேர் ஐ புட் மை அனலிஸ்ட் ஹேட். 40% டூயிங் இருக்கு இல்லையா.
பட் இந்த ஏஜென்டிக் ஏஐ கேப்பபிலிட்டிஸ் வந்துட்டு இன்க்ரீஸ்லி சாட் ஜிபிடிலும் அவைலபிள் ஆகிட்டு இருக்கு. ஏஜென்ட் மோட்லாம் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு. ஸோ இந்த நெக்ஸ்ட் 1 இயர் பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரொடிக்ஷன் என்னன்னா வந்துட்டு டூயிங் வில் ஆல்சோ இன்க்ரீஸ். ஸ்பீக்கிங் மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் ஸ்டெப், ஓகே நீ இதெல்லாம் கொடுத்துட்ட, டிஜேக்கு நான் மீட் பண்ண போற ரெஸ்டாரண்ட் பேர் சொல்லுன்னு, புக் மீ த டிக்கெட், இதனால பண்ண முடியுமா, புக் மேக் எ ரிசர்வேஷன், அதுவும் அந்த மாதிரி விஷயங்களும் இன்க்ரீஸ் ஆகுங்கிறது வந்து என்னுடைய கணிப்பு. ஸோ நெக்ஸ்ட் இயர் இதே மாதிரி ரிசல்ட் இருந்ததுன்னா வில் பி இன்ட்ரெஸ்டிங் டு see. அதோட ஐம் ஸ்டாப்பிங் த கான்வர்சேஷன் ஆன் ஓப்பன் ஏஐனுடைய ரிசல்ட்ஸ். தேங்க்யூ டிஜே. பர்ஃபெக்ட். அருமையா நம்ம சொன்ன மாதிரி டீப் டைவ் போயிட்டீங்க. ஐ திங்க் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் த வியூவர்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட டாபிக் நான் நெக்ஸ்ட் பேசுறது வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இட்ஸ் லைக் மெட்டா வந்து ஏஐ கிளாஸஸ் அப்படின்னு அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. ஸோ இது சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக மார்க் ஜக்கர்பர்க் வந்து சில மாதங்களுக்கு முன்னாலேயே வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாரு. பட் அப்போ என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, ஏற்கனவே கூகுள் கிளாஸ் அப்படின்னு ஒன்று ரிலீஸ் ஆச்சு சில வருஷங்களுக்கு முன்னால. அது வந்து வாஸ் அ கைண்ட் ஆஃப் ஃப்ளாப்பி மாடல் அப்படின்னு நினைக்கலாம். பட் இட்ஸ் குட் ஃபார் டெக்னாலஜி. லைக் டெக்னாலஜி வைஸ் வந்துட்டு அவங்க நிறைய அந்த ஆன் லென்ஸ் டிஸ்பிளே அப்படிங்கலாம் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இப்போ வந்து மெட்டா என்ன பண்ணிருக்காங்க, மெட்டா வந்து இதுக்கு முன்னில மெட்டா மாடல் வந்து அவங்களோட மெட்டா கிளாஸஸ் அப்படின்னு அவங்க பண்ணியிருந்தாங்க. ரேபான் அப்படிங்கிற கம்பெனி கூட சேர்ந்து நம்ம ஃபேஷன்ஸ் அண்ட் கிளாஸஸோட சேர்ந்து இது பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ரேபான் கிளாஸஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அது. பட் அதில் என்ன பிரச்சனைனா, ஒன்று எனக்கு அதில் பிடிச்ச பிக்கஸ்ட் ஃபீச்சர் என்னன்னா, நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் அணிய வேண்டியதில்லை. ஸோ அதுலேயே இருக்கிற அந்த இங்கே இந்த இடத்துல இந்த நம்ம இந்த காதுக்கு போக வேண்டிய இதுலேயே வந்துட்டு ஒரு ஸ்பீக்கர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் வாஸ் ஸோ வெரி குட். நான் வந்து ட்ரெயினில் போகிறப்பெல்லாம் அது கேட்டிருக்கேன். அந்த பாட்டு போட்டோம்னா நம்மளுக்கு மட்டும்தான் கேட்கும். பக்கத்துலேயே உட்காந்துருப்போம், அவங்களுக்கு கேட்காத மாதிரி. ஃபேபுலஸ் டெக்னாலஜி நல்லா இருந்துச்சு. ஸோ அது வந்து என்ன பொறுத்தல வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான ஹெட்ஃபோன் மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது அவ்வளோ ஒன்றும் எனக்கு அதில் மற்றபடி யூட்டிலிட்டேரியன் விஷயம் அது இவ்வளோன்னு கிடைக்கல. பட் இப்போ அறிமுகப்படுத்திருக்க வந்து ஏஐ கிளாஸஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து மெட்டா டிஸ்பிளே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏன் டிஸ்பிளே அப்படின்னு சொல்றாங்கன்னா, யூ கேன் பிரிட்டி மச் லைக் ப்ரொஜெக்ட் எவ்ரிதிங். ஓரளவு கூகுள் லென்ஸ் மாதிரி தான். இப்போ கூகுள் லென்ஸ்ல வந்து முன்னால் ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எந்த ப்ரொஜெக்ஷனும் இல்லை. ஸோ டெமோ இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டெமோ பற்றி அப்புறம் பேசலாம். பட் நீங்களும் வந்து யூஎஸ்ல இருந்தீங்கன்னா யூ கேன் சைன் அப் ஃபார் அ டெமோ அண்ட் கோ அண்ட் வாட்ச், யூஸ் இட் அண்ட் டூ அ டெமோ. ஸோ இதில் வந்து என்ன முக்கியமான ஃபீச்சர்ஸ், இந்த மெட்டா ஏஐ கிளாஸஸ்ல என்ன முக்கியமான ஃபீச்சர்னா, இது கூட வந்து ஒரு ரிஸ்ட் பேண்டும் கொடுக்குறாங்க. ஸோ என்ன ஆகும்னா, இதுக்கு முன்னாடி மெட்டாவோட இதுக்கு முன்னாடி கிளாஸஸ்ல பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேமரா ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஃபோன் கூட இன்டர்ஃபேஸ் கொடுத்துருப்பாங்க. தென் யூ கேன் ஸ்பீக்கரில் வந்து இந்த சைடு வந்து நீங்கள் வால்யூம் அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்கு, அப்புறம் இந்த சைடு வந்துட்டு நீங்கள் சாங் ஸ்கிப் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து சூப்பரான ஃபீச்சர். அதே மாதிரி கால் ஆன்சரிங், அது மாதிரி யூஸ்வலான மெக்கானிசம்லாம் கொடுத்துருந்தாங்க. இதில் என்னன்னா, உங்க கையில் ஒரு ரிஸ்பேண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ரிஸ்பேண்ட் என்னன்னா, இட் வில் ரெகக்னைஸ் யுவர் ஜெஸ்டர்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா, ஏஐ கிட்ட நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அந்த கிளாஸஸில் அதோட ரிசல்ட்ஸ் வந்து உங்கள் கண் முன்னால் டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம அங்கே முடிஞ்ச அங்கே வீடியோலாம் போடுறோம். இங்கே உங்கள் கண்ணுக்குள்ளேயே அது தெரியும். ஸோ நம்ம கண்ணுக்கு முன்னால் ஒரு ப்ரொஜெக்ஷன் லென்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு டெலிவிஷன் மாதிரி அந்த மாதிரி தெரியும். அதுலேயே உங்களுக்கு ஆன்சர்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் வச்சு அதில் வந்து ப்ரௌஸ் பண்ண முடியும். அந்த ஆன்சர்ஸ்ல வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு ப்ரௌஸ் பண்ண முடியும். அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புனாங்க, அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் வரும். அதையும் நீங்கள் என்ன பண்ணணும், கீழே வந்து நீங்கள் இப்போ சாதாரணமாக இப்போ சிரியில் டைப் பண்ணுறப்போ, ஐஃபோனில் டைப் பண்ணுறப்போ கீழே சஜஷன்ஸ் வருது இல்லைங்களா, அதுவே சில சஜஷன்ஸ் கொடுக்குது. அதையும் நீங்கள் ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் வச்சே மாற்றி ஒரு ரைட்டான ஆன்சரை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு அனுப்பிட முடியும். ஸோ இப்போ நீங்கள் நடந்துட்டு இருக்கிறீங்கன்னா, இது வந்து அந்த சைலண்ட் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க இதை. பிகாஸ் த சைலண்ட் இன்ட்ராக்ஷன் இஸ் தட் முன்ன இருக்கிற மெட்டால வந்துட்டு யூ ஹேவ் டு ஆஸ்க், நீங்க வந்து இது ஸ்டார்ட் பண்ணி இது பண்ணு, அதை போய் ஒரு ஃபோன் கால் பண்ணு அப்படின்னு பண்ணணும். இப்போ இதுல என்ன பண்றாங்கன்னா, நீங்க ஏஐ ஆக்டிவேஷன் வந்து நீங்க கையில பேண்ட்ல இருந்தே பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க கால் ஆன்சர் பண்றது, கால் பண்றது எல்லாமே அந்த ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ்லயே பண்ணிக்கலாம். அப்படிங்கறத இதுல சூப்பரான ஒரு ஃபீச்சரா நினைக்கிறேன். என்ன இதுல ஒரு நான் வழக்கம் போல குறைகளா கண்டது என்னன்னா வந்து விலை. மெட்டா கிளாஸஸ் வந்து அதாவது ஒரு இங்கே யூஎஸ்ல இருக்கிறவங்க பார்த்தா ஒரு நார்மலாக நீங்கள் ஒரு ஐ கிளாஸஸ் வாங்கணும்னா, குறிப்பாக நீங்கள் இன்சூரன்ஸாக இருந்தாலும் கூட ஒரு $100, $150, $200 பக்கம் வந்துடும். ஒரு நல்ல ஒரு டீசனான கிளாஸ் வாங்கணும்னா. மெட்டா கிளாஸஸ் வந்து $299. அதாவது இன்னொரு $100 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டா கிளாஸஸ் கிடைக்கும். ஸோ அதாவது ஹெட்ஃபோன், அதனால தான் நான் சொன்னேன். இப்போ நீங்கள் ஐபாட் எடுத்துட்டீங்கன்னா $300 ஆகுது. ஸோ ஐபாட் வாங்குற பணத்தில் வந்துட்டு நீங்கள் ஒரு மெட்டா கிளாஸஸ் வாங்கிக்கலாம். அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் ரீசனபிள் அமௌண்டா இருந்துச்சு. ஆனா இந்த கிளாஸ் வந்து $799 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஐபோனோட பழைய வெர்ஷனோட பிரைஸ் மாதிரி இருக்கு.
ஸோ பட் அது டிவியேட் பண்ணுமான்னு தெரியலனா இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் வந்து அமேசிங் ஃபீச்சர்ஸாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இது எப்படியெல்லாம் ஃபியூச்சர் யூஸ் பண்ண முடியும் தெரியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ட்ரெயினில் நிறைய கம்யூட் பண்ணிட்டு இருப்பேன் ஆஃபீஸ்க்கு போகிறப்ப வந்துட்டு. எனக்கு வேணா என்னோட ஆஃபீஸ் இமெயில்ஸ் எல்லாம் இதுலேயே வந்துச்சுன்னா லேப்டாப்பை திறந்து வச்சுட்டு ட்ரெயினில் அந்த குறுகலான இடத்துல லேப்டாப் திறந்து வச்சு கஷ்டப்பட்டு வேலை பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை. இதுலேயே பார்த்து அட்லீஸ்ட் இமெயில்ஸ் எல்லாம் படிக்க முடியும், வாசிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் குயிக் ரெஸ்பான்சஸ் எல்லாம் அனுப்ப முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து ப்ரொடக்டிவிட்டிக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டாக கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இதை தவிர இந்த ஜென்ரல் சர்ச் ஏஐயோட சம்மரைசேஷன் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து அருமையா இருக்கு இல்லையா? ஏஐ ஏற்கனவே வந்து அவங்க லாமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தே டி நாட் ஸ்பெசிஃபிக்லி டெல் எந்த எல்எல்எம் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு, பட் கிவன் இட் இஸ் கமிங் ஃப்ரம் மெட்டா, ஐ அஸ்யூம் இட் இஸ் லாமா. அது நம்ம பார்க்கலாம் அவங்க என்ன ஏஐ யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கேள்வி கேட்கறதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சுலபமா இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமா அந்த ஜெஸ்டர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த இப்போ நான் நிறைய வாட்டி நம்ம போயிட்டு இருப்போம் பஸ்லயோ ட்ரெயின்லயோ வந்துட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கிறப்போ வந்துட்டு இது மாதிரி ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா நம்ம ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ்லயே பேசாம ரெஸ்பாண்ட் டு தெம் அப்படின்லாம் சொல்லாம இது பண்ண முடியும். இல்ல திடீர்னு ஒரு கால் வந்துச்சுன்னா நீங்க ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ்லயே ஆட்டும் இல்ல அதுலயே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நம்ம வந்து இந்த கால் வந்து ரிஜெக்ட் பண்ணிடு, கால் யூ பேக் இன் 15 மினிட்ஸ் அப்படின்னு மாதிரி மெசேஜ் அனுப்பு அப்படின்னா அது டக்குன்னு அனுப்பிடுது. ஸோ அந்த விதத்துல வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னாச்சுன்னா வழக்கம் போல இது வந்து மைக்ரோசாஃப்ட் காலத்துல இருந்து நடந்துட்டு இருக்கு. பீப்புள் ஹூ க்ரூ அப் இந்த 90s தெரிஞ்சிருக்கும். விண்டோஸ் அறிமுகப்படுத்துறப்போ பில் கேட்ஸ் வந்து ஃபேமஸ்லி வந்து அவங்க டெமோ பண்றப்போ வந்து கரெக்டா அன்னைக்குன்னு பார்த்து அந்த சிஸ்டத்துல வந்து ப்ளூ ஸ்கிரீன் வந்துச்சு. ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத் அப்படிம்பாங்க. இன்னைக்கு மக்களுக்கெல்லாம் மறந்துருக்கும். அது என்னன்னா சிஸ்டம் கம்ப்ளீட்டா ஷட் டவுன் ஆயிரும், அன்ரெஸ்பான்சிவ் ஆயிரும். ஸோ அந்த அளவுக்கு மோசமா போகலனாலும் என்னாச்சுன்னா இதுல மார்க் ஜக்கர்பர்க் வந்துட்டு ஒரு குக்கிங் ஷோ மாதிரி ஒண்ணு, அதாவது ஒரு ஒரு குக் இருப்பாரு, அவருக்கு வந்து இந்த இன்கிரீடியன்ஸ் காட்டும், அவரு அந்த மெட்டாவை கேட்டுட்டு அந்த குக் பண்ற மாதிரி தான் அந்த ஷோவோட அந்த இன்ட்ரோடக்ஷன் அந்த டெமோட இது இருந்துச்சு. அதுல வந்துட்டு அந்த அந்த ஹோஸ்ட் பண்றவர் என்ன பண்ணாருன்னா ஸ்டார்ட் லைவ் மோட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லி 4-5 வாட்டி சொல்லியும் ஒர்க் ஆகல. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அது ரொம்ப அசிங்கமா போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்துட்டு என்னடா இது நம்ம கூப்பிட்டு கூட வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. தென் அவங்களோட சிடிஓ வந்துட்டு அது என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சாருன்னா, ஸோ இதெல்லாம் இவங்க டெமோ சர்வர்ல வச்சிருக்காங்க. அது வந்து ஒரு ஒரு டெவலப்மெண்ட் சர்வர். அதாவது மினிமம் மீனிங் தட் அதுக்கு வந்து லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் கனெக்ஷன்ஸ் ஹேண்டில் பண்ண முடியும். ப்ரொடக்ஷன் சர்வர்ல வரைக்கும் பெருசா இருக்காது. ஸோ இவங்க வந்து அந்த கமாண்ட் வந்துட்டு ஸ்டார்ட் லைவ் ஏ அப்படின்னு ஒண்ணு அங்கிருந்த ஆயிரக்கணக்கான கிளாஸஸும் ஒரே சமயத்துல ஆக்டிவேட் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு சின்ன விஷயம் தான். ஸோ அது ஆக்டிவேட் ஆனதுனால இது வந்து நம்ம டாஸ் அப்படிங்கிறோம், டினைல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக் அப்படிங்கிறோம், டிஸ்ட்ரிபியூட்டட் டினைல் ஆஃப் சர்வீஸ் அப்படிமோ, டிடாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெஷின்ல இருந்து ஒரே சமயத்தில் ரிக்வெஸ்ட் போச்சுன்னா அந்த மெஷின் சரிஞ்சிரும். ஸோ இது டெவலப்மெண்ட் சர்வர் ஒரு சின்ன சர்வராக இருந்தனால இவ்வளோ போனதுனால சரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாரு. மார்க் ஜக்கர்பர்க் வந்து அப்புறம் அவர் வந்து ஒரு ஃபோன் கால் ஆன்சர் பண்ணி வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு ஃபோன் கால் வருது, அதை ஆன்சர் பண்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அது வைஃபை காலிங்கா இருந்துச்சு. அன்னைக்கு அந்த டோம்ல மாதிரி ஒரு செட்டப்ல தான் இந்த டெமோ கொடுத்துட்டு இருந்தாரு. அங்க வந்து வைஃபை கனெக்ஷன் சரியில்லாம போச்சு. ஸோ அதனால அவர் 2-3 வாட்டி ட்ரை பண்ணி கால் அட்டன் பண்ண ட்ரை பண்ணாரு, வரல. ஸோ அது வந்து நிறைய பேர் சிரிச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதையெல்லாம் நான் என்ன பொறுத்தளவு அதெல்லாம் இந்த மாதிரி டெமோ கொடுக்குறப்ப வந்து அது எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும். அங்க இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்துரும். ஏன்னா நான் நிறைய வாட்டி டெமோ கொடுக்குறப்ப வந்துட்டு எவ்ரி ஐ ஹஸ் டு பி டாட்டட், எவ்ரி டி ஹஸ் டு பி கிராஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டீட்டெயில்டா பண்ணுவோம். அதுலயும் இந்த மாதிரி சில தப்பு நடக்கிறப்ப வந்து உயிரே போற மாதிரி இருக்கும். எனக்கு என்ன பொறுத்தளவு அதை ஃபெயிலியர் பார்க்க மாட்டேன். ஆனா இதுல வந்து அந்த டிஃபெக்ட்னு பார்க்கலாம். அதுல வந்து ஒரே கமாண்டை வந்து எல்லா இது கொடுத்துன்னு ஸ்டார்ட் ஏன்னு பார்த்தோம்னா அங்க ஒரு டிஃபெக்ட் கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துக்கலாம். பட் ஃபீச்சர்ஸ் வைஸ் எக்ஸப்ட் ஃபார் த பிரைஸ், ஃபீச்சர்ஸ் வைஸ் வந்து அமேசிங் ஃபீச்சர். நான் நினைச்சிட்டு அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்றப்போ அதே $299 விட ஒரு $100 அதிகமா இருந்தா கூட வாங்கிடலாம்னு நினைச்சேன். இப்போ $799 அப்படிங்கிறப்போ கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. பட்ஜெட் கொஞ்சம் இடிக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் தட்ஸ் இட். அருமையான ப்ராடக்ட். எகெயின் மார்க் ஜக்கர்பர்க் வந்து எப்பவுமே வந்துட்டு அடுத்த லெவல் ஆஃப் டெக்னாலஜிக்கு தாண்டிட்டு இருப்பாரு. அவர் வந்து இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டிக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ ஐ டோன்ட் நோ இஃப் ஃபியூச்சர்ல வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டிக்கான ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இது பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இப்போ வந்து நம்ம கேமிங் வந்து நிறைய பேர் இந்த கிளாஸஸ் நீங்க பார்த்து ஏஆர் ரஹ்மான் வந்து இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி படம் எடுக்கிறப்போ ஒரு பெரிய கிளாஸ் மாதிரி போட்டிருந்தாரு. மேபி அந்த ப்ரொஜெக்ஷன் இதுல வந்துச்சுன்னா இட் வில் பி அமேசிங். அதே மாதிரி இந்த சவுண்ட் சிஸ்டம் எப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். நான் சொன்ன மாதிரி இந்த மெட்டாவோட ப்ரீவியஸ் வெர்ஷன் ஆஃப் த கிளாஸஸ், ரேபானோட கிளாஸஸ்ல அஃப்கோர்ஸ் ரேபானோட ஃப்ரேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேப்லஸ், அருமையான குவாலிட்டியான ஃப்ரேம்ஸாக இருக்கும். அந்த கேமரா இமேஜ் கேப்சரும் நல்லா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த வாட்டி கண்டிப்பாக அதெல்லாம் என்ஹான்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் அந்த டிஸ்பிளே எப்படி இருக்கும் அப்படின்னு தான் இன்னும் டெமோ பண்ணி பார்க்கணும். ஸோ வித் தட் சைட் அதான் மெட்டாவோட இதுன்னு நினைக்கிறேன்.
ஸ்ரீராம், நீங்க என்ன நீங்க வாங்கிருவீங்களே, நீங்க இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருப்பீங்களே. எனக்கு ரொம்ப கை தொடுத்துருந்து வாங்குறதுக்கு. ஸோ மேபி நானும் அவைலபிளா இருந்தா வாங்கணும்னு ஆசைப்படுறேன். பிரிஸ்கிரிப்ஷன் கூட அவைலபிள் போல. அதனால என்னால ஆமா, என்னால போட்டுக்க முடியும். ஆமா. பழைய மெட்டா டெமோ கிளாஸ்ல அதான் பிரிஸ்கிரிப்ஷன் வாஸ் அவைலபிள். பயம் அவைலபிளா இருந்துச்சு. பிரிஸ்கிரிப்ஷன். ஸோ அதனால தான் முக்கியவாசி நீங்க போடுறப்போ வந்து அதுக்காக தனியா கிளாஸ் வாங்க வேண்டியது இல்லாம இருக்கும். ம். டெமோ பொறுத்த வரைக்கும் ஒரே அசிங்கமா போச்சு குமார் மொமெண்ட் தான். பட் பட் ஆனா ஐ திங்க் தே ஹேண்டில் வெல். நீங்க Yeah. சொன்ன மாதிரி இது ஒரு நல்லது தான். உண்மை என்னன்னா வந்துட்டு ஐ திங்க் எல்லாரும் ஒன்றும் பெருசா வெளியில நிறைய பேக்லாஷ் இருந்தாலும் வந்துட்டு ஆடியன்ஸ் ரொம்ப ரீசனபா ரெஸ்பாண்ட் பண்ணாதான் நான் நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்த்தா அப்படி தெரியுது. அஹ் இல்லடா முக்கியமா நீங்க நீங்க வந்துட்டு டிஸ்பிளே பத்தி சொன்னீங்க. எனக்கு சில கன்சர்ன்ஸ் இருக்கு. நம்ம ஏற்கனவே இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பத்தி பேசினோம், டேட்டா அண்ட் பிரைவசி கன்சர்ன்ஸ் பத்தி. முதல்ல கூகுள் கிளாஸ் வரும்போது ரொம்ப பெரியதா இருந்தது இல்லையா? நீங்க வந்துட்டு ரெக்கார்ட் ரெக்கார்ட் பண்ண முடியும், யாரை வேணா வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும் அவங்க பெர்மிஷன் இல்லாமன்ட்டு. ஸோ அதனாலேயே வந்துட்டு கூகுள் கிளாஸ் போட்டுக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 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 அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல. பட் வந்து எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி அவங்கெல்லாம் அழைக்கப்பட்டாங்க. ஸோ அதே மாதிரி கன்சர்ன்ஸ் இப்போ இருக்கும் இருக்கும்னு எனக்கு கன்சர்ன்டா இருக்கு. அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தெரியல. இப்போ நான் போட்டுட்டு இருக்கேன். நான் போடும்போது நான் ரெக்கார்ட் பண்ணேன்னா வந்து அந்த கிளாஸ்ல எதனா ஒரு இண்டிகேஷன் இருக்குமா? எனக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு இண்டிகேஷன் இருக்குமா? அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்க்கணும். 2வது எனக்கு வந்து அந்த பேண்டுடைய ஹேண்ட் மோஷன்ஸ் கொஞ்சம் கன்சர்னிங்கா இருக்கு. பட் எப்படின்னு தெரியல. நான் யூஸ் ம். பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏற்கனவே நம்ம வந்து ஸ்மார்ட் ஃபோன் பண்ணிட்டு நம்ம விரல் எல்லாம் வந்துட்டு வி ஆர் ஹேவிங் டிஃபிகல்டீஸ். ஃபோன் எப்படி ஹோல்ட் பண்றோங்கிற பொறுத்து இந்த பக்கம் நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த இது வே பண்ணதுனால தேஞ்சு போறது கார்ப்பரேட் அப்படிலாம் அது மாரி நெறைய இஷ்யூஸ் வருது. ஆமா, கரெக்ட். ஆமா இருக்கு. ஸோ பேண்ட வந்து இது இது புது டைப் ஆஃப் மோஷன் கொஞ்சம் கொஞ்ச நாள் ஆகும்னு நினைக்கிறேன் நம்ம எல்லாருக்கும் டு கெட் யூஸ் டு இட். பட் நீங்க போலாம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இப்ப பேசிட்டே இருக்கும்போது ஒருத்தன் இப்படி இப்படி ஆடினே போயிருந்தானா சரி இவன் வந்துட்டு இல்ல. நீங்க பேண்ட்ன்றப்போ நான் என்ன நினைச்சேன்னா, வாட் ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட் இஸ் ஆப்பிள் ஏற்கனவே வாட்ச் ஆப்பிள் வாட்ச் இருக்கு இல்லைங்களா? அது கூட அந்த மாரி அந்த பேண்ட்லயே எனக்கு அது மாரி ஒரு வாட்ச் மாரி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அது மாரி ஆமா. வந்துச்சுன்னா இல் பி ப்ராபப்லி அதுதான் ஃபியூச்சர்ல அப்படியே நினைச்சிட்டு இருக்கேன். ஃபியூச்சர்ல வந்துட்டு மேபி ஆப்பிள் வில் இன்ட்ரோடியூஸ் சம்திங் தட் யூ கேன் கேப்சர் ஜெஸ்டர்ஸ் ஃப்ரம் ஆப்பிள் வாட்ச். அத வந்து நீங்க இந்த ஜெஸ்டர்ஸ் காமனான ஜெஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கும். இப்ப நம்ம ஐமேக் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நெறைய ஜெஸ்டர்ஸ் இருக்கு. எனி லேப்டாப் யூஸ் பண்ணீங்கன்னா சில ஜெஸ்டர்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியும்னா அத ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இது இஸ் வெரி ஏர்லி ஸ்டேஜ். அட்லீஸ்ட் ஒரு பேண்ட் மாரி குடுத்துருக்காங்க. ஜெஸ்டர்ஸ் ரெகக்னைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு புது டெக்னாலஜி. நீங்க பார்த்திருப்பீங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னால வந்துட்டு ஆக்சுவலி ஒரு இந்தியன் ஸ்டூடண்ட் வந்து ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ வச்சு எப்படி நம்ம ஃபோன் ஆப்பரேட் பண்றது, ப்ரொஜெக்டட் ஃபோன் ஆப்பரேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னால ஒரு வீடியோ வந்துச்சு. ஆமா. அவரு வந்து ஐஐடி ஸ்டூடண்ட்ன்னு நெனைக்கிறேன். இப்ப அவரு ஐ திங்க் ஹி வாஸ் ஆல்சோ இன் யுஎஸ் அப்படின்னு நெனைக்கிறேன். டூடாட் ஏன்னு ஒன்று வச்சிருக்காரு. ஐ திங்க் கம்பெனி பேரு டூடாட் ஏ 2ஓ. ஆ. சோ அந்த மாரி இருக்கிறப்போ, அந்த டெக்னாலஜி இன்னைக்கு தான் வந்து கமர்ஷியலைஸ் ஆயிருக்கு அப்படின்னு நெனைக்கிறேன். சோ அந்த விதத்துல அது பெரிய விஷயமா பார்க்குறேன். மேபி இந்த ஃபியூச்சர் டெக்னாலஜி இன்கிரீஸ் ஆகும். பட் லைக் யூ செட் எனிதிங் பிரைவசி அப்படிங்கிறது வந்து பெரிய கன்சர்ன். இந்த மாரி டிவைசஸ் வாங்குறப்பலாம் அது கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறது உண்மதான். வித் தட் செட் உங்களோட அடுத்த டாபிக் போயிரலாம். நீங்க வந்து அ இந்த ChatGPT பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்ப அடுத்த டாபிக்கும் அதே பத்தி தான் பிரைவசி பத்தி. 16-year-old ஆமா. teen committed suicide after communicating with the ChatGPT அப்படிங்கிறது தான் ஒரு சோகமான நிகழ்வு. இது 16 டீன் கிட்ஸ் அப்படின்றது இல்ல. இன்னைக்கு வந்து நம்ம ஐஃபோன் சொல்றேன். எந்த ஃபோனுவா இருந்தாலும் ரொம்ப குழந்தைகள் வந்து ரொம்ப ஈஸியா யூஸ் பண்றாங்க. ChatGPT அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமா எடுத்து யூஸ் பண்றாங்க. சோ இத பத்தி சொல்லுங்க. வாட் இஸ் தட் கேஸ் அபௌட்? இதுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவா போயிரலாம். ஸோ ரொம்ப அந்த பர்ட்டிகுலர் நியூஸ் வந்துட்டு சோகமானது தான் கட்டாயமா. நீங்க நீங்களும் சரி, நம்ம வாட்ஸ்அப்பும் சரி வந்துட்டு ChatGPT வந்த புதுசுல சிட்னி அப்படின்ற பிங்னுடைய சாட் பேட் வந்துட்டு எப்படி ஒரு நியூயார்க் ரிப்போர்ட்டர் பேசி ஒரு ரொம்ப நேரம் பேசி ரொம்ப இன்டிமேட்டாலாம் பேச ஆரம்பிச்சிட்டு இதை பத்திலாம் நம்ம நியூஸ் படிச்சிருந்தோம் ஆரம்ப காலத்துல. லாஸ்ட் 1 இயரா வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நிறைய பார்க்கல. ரெஸ்பான்சிபிலிட்டியை பத்தியோ இல்லை வந்துட்டு பட் இந்த விஷயம் வந்து எல்லாரையும் திருப்பியும் பார்க்க சொல்லும். எல்லாரையும் திரும்ப திரும்ப வச்சிருக்கு. அதனால எங்க ChatGPT இப்ப என்ன அனௌன்ஸ் பண்றாங்கன்னா, டீனேஜர்ஸ்க்கு ஒண்ணு பேரண்டல் கண்ட்ரோல்ஸ் என்ன பண்ண முடியும்? இப்ப என் என் நம்ம உங்களுக்கு உங்க பசங்க, உங்க ஃபேமிலில பசங்க டீனேஜ் அக்கவுண்ட் இருந்ததுன்னா, உங்க அக்கவுண்டோட லிங்க் பண்ணி நீங்க எப்படிலாம் வந்து செட் பண்ணலாம். அது நம்பர் 1. 2வது வந்துட்டு யூசரே வந்துட்டு அ
அண்டர் 18 இல்லையான்னு ஐடென்டிஃபை பண்றாங்க ஆட்டோமேட்டிக்கா. ஐ டோன்ட் நோ வை தே நீட் தட், பிகாஸ் நீங்க சைன் அப் பண்ணும்போது இன்ஃபர்மேஷன் கொடுப்பீங்க. பட் ஸ்டில் நீங்க வந்துட்டு இப்போ ஒருத்தர் சைன் அப் பண்றாரு, அவருடைய இன்ஃபர்மேஷன் வச்சு அவங்க அவங்களுடைய பிஹேவியர் வச்சுட்டு 18 வயசு விட கம்மியா இல்லையாங்கிற ப்ரெடிக்ட் பண்ணி, கம்மியா இருந்ததுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி சில விஷயங்களை வந்துட்டு அவங்க மினிமைஸ் பண்றாங்க. சில சில ஃப்ளர்ட்டிங்கா பேசுறதை அவாய்ட் பண்ணும் அந்த கான்வர்சேஷன். அதே மாதிரி சூசைடல் தாட் இருந்தா உடனே வந்துட்டு ரெஸ்பான்சிபிள் அத்தாரிட்டிக்கு இன்ஃபர்மேஷன் ஆட்டோமேட்டிக்கா பண்ணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு அது பண்ணும். அதே சமயத்துல மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்த யூசர் வந்து 18 வயசுக்கு கம்மியா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியல, நியாயமா கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா டிஃபால்ட்டா இது வந்து நம்ம சேஃபா இருந்துப்போம். திஸ் இஸ் லெஸ் than 18. ஸோ அதனால நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். ஸோ தட் அந்த 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 கான்வர்சேஷன் அந்த யூசர் வந்துட்டு சாட்ஜிபிடியோட பேசும்போது வந்து சில விஷயங்கள் வந்துட்டு அது அது பண்ணாது. அது வந்து இன்டிமெசியா பேசாம இருக்கிறதோ, இல்லை ஃப்ளர்ட்டிங்கா பேசாம இருக்கிறதோ, இல்லை வந்துட்டு சப்போஸ் நான் வந்து கொஞ்சம் சோகமா இருக்கேன், டிப்ரெஷனா இருக்கேன்னு ரிவீல் பண்ணேன்னா உடனே யார் பேரண்டல் அக்கௌண்ட் இருந்தா பேரண்டல் அக்கௌண்ட்டோ இல்லை யாரும் இல்லைன்னு அத்தாரிட்டிஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது தானாவே பண்ணலாம், அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன எசென்ஷியலா என்னன்னா, யார் யூசருக்கு ஏஜ் 18 வயசு கம்மியா இல்லையா, 18 வயசு கம்மியான்னு தெரிஞ்சதுன்னா கட்டாயமா வந்து சில விஷயங்கள் லிமிட்டடா இருக்கும். தெரிலன்னா ஓகே நீ 18 வயசு கம்மி தான், அதனால நான் உனக்கு லிமிட்டடா பண்றேன், இந்த மாதிரி பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி உன்னுடைய கான்வர்சேஷன்லாம் இனிமேல் சேஃபா இருக்கும். லைக் கேப்பபிலிட்டிஸ் லிமிட்டட் ஆனாலும் எசென்ஷியலா வந்துட்டு யூசர் சேஃப்டி இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு வந்துட்டு அவங்க கொண்டு வராங்க. இதை தவிர பேரண்ட்ஸே வந்துட்டு வந்துட்டு அவங்க பசங்களுடைய அக்கௌண்ட் லிங்க் பண்ணிட்டாங்கன்னா என்னென்ன பண்ண முடியும், என்னென்னலாம் பேசலாம். இன்ஃபேக்ட் எத்தனை மணி நைட் ஷட் டவுன் டைம் கூட வந்துட்டு பிளாக் அவுட் ஹவர்ஸ் கூட வைக்கலாம். நைட் 10 மணிலேருந்து பேசக்கூடாது, இல்லை வந்து ஸ்கூல் டைம்ல பேசக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி வந்துட்டு மினிமம் 13 இல்லையா, மினிமம் ஏஜஸ் லைக் 13 சைன் அப் பண்றதுக்கு. அதனால 13லேருந்து 18 வயசு இருக்கக்கூடிய டீனேஜர்ஸ்க்கு அவங்க பேரண்ட்ஸும் சரி, சாட்ஜிபிடி ஓப்பன் ஏவும் சரி, என்னென்னலாம் அவங்களால பண்ண முடியும், எவ்வளோ சேஃபாக அவங்கள வச்சுக்க முடியும், எந்தெந்த ஸோ தட் அட் த எண்ட் ஆஃப் த டே டீனேஜர்ஸ் வந்துட்டு டோன்ட் கெட் இன் திஸ் ட்ரபிள் இல்லையா. அதுக்காக நீங்க பார்த்தீங்கன்னா 136 சொல்ல வரேன், நான் 2 திங்ஸ் சொல்ல வரேன். அந்த அந்த பேப்பர்ல செல்ஃப் எக்ஸ்பிரஷன் வந்துட்டு ஒரு 10-11%, 12% தான் 15% தான் எஃபெக்டிவா இல்லையா. இதெல்லாம் செல்ஃப் எக்ஸ்பிரஷன்ல வரும். ஸோ நான் டிப்ரெஸ்டா இருக்கேன், நான் சோகமா இருக்கேன், நான் கன்ஃபியூஸ்டா இருக்கேன், இதெல்லாம் வந்து செல்ஃப் எக்ஸ்பிரஷன்ல வரும் அந்த கிளாசிஃபிகேஷன்ஸ்ல. ஸோ அந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணும்போது இந்த மாதிரி டிப்ரெஷனோ ஏதோ டிடெக்ட் பண்ணாங்கன்னா உடனே எப்படி ரெஸ்பாண்ட் பண்றது அப்படின்னு ஓப்பன் ஏஐ வந்துட்டு புட்டிங் கண்ட்ரோல்ஸ் இன் பிளேஸ். ஸோ அது வந்துட்டு ஐ சி தம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் இட் டேக்ஸ் பேக் டு த கான்வர்சேஷன் ஆஃப் சேஃப்டி அண்ட் பிரைவசி தட் we spoke earlier. பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட். இது ரொம்ப எனக்கு என்ன பொறுத்தளவு ரொம்ப சந்தோஷமான விஷயம். நம்ம சொன்ன ரெஸ்பான்சிபிள் ஏஐ பத்தி, எத்திக்கல் ஏஐ பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ரைட் ஸ்டெப்புன்னு நினைக்கிறேன். ChatGPT இது பண்ணது கரெக்டான விஷயம். என்ன பொறுத்தளவு வந்து எல்லா ஏஐ மாடல்ஸும் எல்லா சாட்பாட்ஸும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னொரு பயம் என்னன்னா, இந்த நிறைய ஓப்பன் சோர்ஸ் மாடல் இருக்கிறப்ப வந்துட்டு அவங்கள எப்படி கண்ட்ரோல் பண்ண போறோம் அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது வந்து லோக்கலி இன்ஸ்டாலபிள் எல்எல்எம்ஸ் எல்லாம் வரப்போகுது. அதுல எப்படி பண்ண போறோம் அப்படின்றதும் கொஞ்சம் பயமான இருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வந்து அந்தந்த கம்பெனிஸ் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். ரெண்டாவது வந்து பேரண்ட்ஸும் வந்துட்டு அவங்களோட கிட்ஸோட டிவைசஸ்ல, அவங்க கிட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய டிவைசஸ்ல வந்துட்டு என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படிங்கறது பார்க்க வேண்டியிருக்கு. எல்லாத்தோட முக்கியமா நீங்க சொன்ன பாயிண்ட் நான் திருப்பி ரீட்ரேட் பண்றேன். குழந்தைங்க போட்டோ அனுப்புறது, ஹெல்த் டேட்டா அப்டேட் பண்றது, ஃபினான்ஷியல் டேட்டா அப்டேட் பண்றது, உங்களோட பர்சனல் விஷயங்களை வந்து அப்டேட் பண்றது, அந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு இன்னும் கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அதுக்கான ரெகுலேஷன்ஸ் வந்து நிறைய நாட்டுல சட்டமே வரல. ஸோ அது வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா காக்கணும். இந்த இமேஜ் ஜென்ரேஷன்லாம் என்ன பொறுத்தளவு ஒரு செகண்டரி, அந்த சமயத்துல ஒரு 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 ஹையை கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணா கூட அது இட்ஸ் ஓகே. பட் நம்ம அப்லோட் பண்றப்ப வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கறது வந்து நீங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. ஸோ அடுத்தது நான் பேச நினைக்கிற விஷயம் வந்து நீங்க சொன்ன அந்த ChatGPT யூசேஜ் மாதிரி வந்துட்டு ஓரிலி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட வந்து இந்த எம்சிபி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை பத்தி நிறைய பேசியிருக்கோம். இதோட யூசேஜ் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் ரொம்ப டெக்னிக்கலான விஷயம். நீங்க சொன்ன ChatGPT வந்து ஓவரால் சாட் பாட்ல வந்துட்டு எவ்வளோ வந்து டெக்னிக்கல் யூசேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க என்ன எம்சிபி சர்வர் அப்படிங்கிறது வந்து என்ன பொறுத்தளவு எப்படியும் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வந்த பிறகுதான் இன்னைக்கு இருக்கிற ChatGPT இருந்து, ஜெமினில இருந்து,
கிளாட் எல்லாமே வந்துட்டு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மாடல்ல இருந்து உருவானது தான். அந்த பேப்பர் நாலேஜ் இஸ் ஆல் வி நீட் அப்படிங்கிற மாதிரி அந்த பேப்பர் வந்த பிறகு அதுல இருந்து உருவாச்சோ. எம்சிபி வந்த பிறகு தான் இந்த இன்டெகிரேஷன்ஸ் ஏஜென்டிக் ஏஐ அப்படிங்கிறது ஒரு பெரிய பிக் புஷ் இருக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கோர்சர் இல்லை இந்த ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அங்கே போயிட்டு அதில் இருக்கிற எல்லா எம்சிபி சர்வர்ஸும் எடுத்துட்டு எந்த எம்சிபி சர்வர்ஸை அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ அது எடுத்து அதோட யூசேஜை வந்து அவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னவே சொன்ன மாதிரி எம்சிபி சர்வரை வந்து இன்னைக்கு வந்து ஒரு 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 அவங்க என்ன சொல்றாங்க, ஆயிரக்கணக்கான சர்வர்ஸ் இருக்கு அப்படின்றாங்க. அதுல என்ன எடுத்து முக்கியமான டேட்டா அவங்க என்ன பார்த்திருக்காங்களா, அந்த இவ்வளோ ஆயிரக்கணக்கான எம்சிபி சர்வர். ஸோ ஃபர்ஸ்ட் எம்சிபி சர்வர்னா என்னன்னு சொல்லிடலாம். எம்சிபி சர்வர்னா என்னன்னா ஒரு சாதாரண எண்ட் பாயிண்ட். அதாவது நீங்க வந்து ஒரு டூலை கண்டுபிடிக்கணும், இல்ல இன்னொரு எல்எல்எம் கூட இன்டராக்ட் பண்ணணும்னா இது ஒரு கேட்வே மாதிரி வச்சுக்கணும். ஸோ இதுதான் நுழைவாயில். இந்த எம்சிபி சர்வர் அப்படிங்கிறது ஒரு நுழைவாயில். சாதாரண ஒரு மக்களுக்கு புரியுதுக்காக அந்த நுழைவாயில். அந்த நுழைவாயில் மூலியமா நீங்க மற்ற ஐட்டங்கள்லாம் கண்டுபிடிக்க முடியும், அது கூட இன்டராக்ட் பண்ண முடியும். இந்த எம்சிபி சர்வரோடது. ஸோ இதன் மூலியம் என்ன ஆகும்னா, நீங்க ஒரு எல்எல்எம் மாடல் நீங்க ஒரு query வச்சிருக்கீங்க, அது வந்து ஜிமெயில் கூட இன்டராக்ட் பண்ணணும்னா இந்த எம்சிபி மூலியமா பண்ணலாம். இல்ல அதை வந்து இந்த எல்எல்எம் கிளவுட் கூட இன்டராக்ட் பண்ணணும், இல்ல சாட் ஜிபிடி கூட இன்டராக்ட் பண்ணணும், அந்த எம்சிபி மூலியமா பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு கேட்வே பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த ஆந்த்ரோபிக் இன்ட்ரோடியூஸ் பண்ண பிறகு இது வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஒரு 6 மாசத்துக்குள்ள தான் ஆச்சு. அதுக்குள்ள ஆயிரக்கணக்கான பேர் வந்து நிறைய எம்சிபி சர்வர்ஸ் தெரிவிக்கிட்டாங்க. இதுல இவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அதான் முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல டாப் 10 எம்சிபி சர்வர்ஸ் தான் 50% விழுக்காடுக்கு மேல மக்கள் வந்து அதான் யூஸ் பண்றாங்க அப்படின்றாங்க. அதாவது ஆயிரக்கணக்கில் இருந்தாலும் கூட 50% மக்கள் இந்த 10 டாப் 10ல இருக்கிற எம்சிபி சர்வர்ஸ் தான் யூஸ் பண்றாங்க அப்படின்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இந்த எம்சிபி சர்வர்ஸை வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாக்குறாங்க. ஸோ நான் சொல்ற மாதிரி இந்த எம்சிபி சர்வர் வந்து இந்த டிஸ்கவரி ஆஃப் டூல்ஸ், டிஸ்கவரி ஆஃப் சர்வீசஸ் அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. ஸோ அதுலக்கு எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, ராகுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு ரிட்ரீவல் ஆக்மெண்டட் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுக்காக யூஸ் பண்றாங்க. ஸோ அது என்ன பண்ணுதுன்னா, நீங்க உங்க குறிப்பிட்ட எல்எல்எம் வந்து ஒரு ஆன்சர் கொடுக்குதுன்னா, அது அந்த ஆன்சரை என்ஹான்ஸ் பண்றதுக்கு இல்ல டீப் டைவ் பண்றதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட மாடல் போறதுக்கு ராக் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்காக நிறைய எம்சிபி யூஸ் பண்றான்னு சொல்றாங்க. ஸோ இவங்க பிரிட்டி மச் என்ன சொல்றாங்கன்னா, ராக் முன்ன என்ன வேலை பண்ணிட்டு இருந்துச்சோ அதை ஃபுல்லா எம்சிபி பண்ணுது அப்படிங்கிறது அதுல முக்கியமான கண்டுபிடிப்பு. ரெண்டாவது வந்துட்டு இது எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இன்னும் கூட இது நம்ம வந்து இன்னொரு எபிசோட்ல கூட சொல்லியிருக்கோம் வந்துட்டு, இந்த டேட்டாபேஸ் கூட கனெக்டிவிட்டி பண்றது வந்து பெரிய விஷயமா இருக்கு. இந்த ராக்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, எல்எல்எம் மாடல்ஸ் வந்து கனெக்டிவிட்டி எப்படி டேட்டாபேஸ் கூட எப்படி எந்தெந்த டேட்டாபேஸ் கூட எப்படிலாம் கனெக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னு அதிகமான எம்சிபி யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ இதில் நீங்க பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட பார்த்தீங்கன்னா 45% பேர் வந்து அந்த டாப் 10 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், எந்தெந்த மாதிரி எம்சிபி சர்வர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்க பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் யூஸ், பிளெண்டர் எம்சிபி, இல்ல டாஸ்க் மாஸ்டர் அந்த மாதிரி சில எம்சிபிஸ் தான் இருக்கு. அதுதான் வந்து அதிகமான பேர் யூஸ் பண்றாங்க. ஸோ இதுல வந்து 75 விழுக்காடு நீங்க பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அண்ட் வெப் ஆட்டோமேஷனுக்காக, அதாவது எம்சிபிஸ் ஆர் யூஸ் கம்ப்யூட்டர் அண்ட் வெப் ஆட்டோமேஷன் பார்த்தீங்கன்னா ஏஜென்டிக் ஏஐக்காக யூஸ் பண்றாங்க. அதாவது நம்ம ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அட்டானமஸா போய் ஒரு விஷயத்த பண்ணிட்டு வரதான் ஏஜென்டிக் ஏஐயோட இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அதுக்கு அதிகமா யூஸ் பண்றாங்க. ரெண்டாவது வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்படின்றாங்க. அதாவது கோட் ஜெனரேஷன் அந்த மாதிரி விஷயத்துக்காக. நம்ம சொன்ன மாதிரி எம்சிபி சர்வர் அப்படிங்கிறது மோஸ்ட்லி டெக்னிக்கல் சைடு யூஸ் பண்றாங்க, அதுக்கு யூஸ் பண்றாங்க. 3வது இடத்துல இருக்கிறது வந்து டேட்டாபேஸ் சர்ச் அப்படிங்கிறது. அதாவது டேட்டாபேஸ்ல ராக் ரிட்ரீவல் ஆக்மெண்டட் இதுன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் யூஸ் பண்றாங்க அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஸோ இந்த டேட்டா நம்ம ஷேர் பண்றோம். இது எப்படின்னா யூசேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி தான். ஒரு எம்சிபி சர்வர் அப்படிங்கிறது வந்து நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படிங்கறது கொஞ்சம் விவரமா சொல்லியிருக்காங்க. அதுல டாப் 10 தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதுல என்ன முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன்னா, இந்த டாப் 10 வந்து கூடிய சீக்கிரம் டாப் 5 கூட குறியும். நிறைய பேர் வந்து ஒரு சில எம்சிபி மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அதை நோக்கி தான் நீங்க என்னைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு புது டெக்னாலஜி இன்ட்ரோடியூஸ் பண்ணோம்னா இது மாதிரி ஆயிரக்கணக்கான ஆட்கள் எம்சிபி சர்வர் கிரியேட் பண்ணுவாங்க. அதுல எது அதிகமான யூட்டிலிட்டேரியன் இருக்கோ அதுதான் அதிகமா யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது சாட் ஜிபிடி எப்படி வந்து ஒரு ஜென்ரிக்கான ஒரு காமன் பீப்புள் யூஸ் பண்றாங்களோ அது மாதிரி இது வந்து எம்சிபி சர்வர் வந்து டெக்னாலஜியில் இருக்கிறவங்க வந்து இந்த சர்வர்ஸ் என்னென்ன யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு யூசேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன பொறுத்தளவு தான் எம்சிபி சர்வரோட எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதை தவிர வந்துட்டு எவ்வளவு முக்கியமானதுங்கிறத விட எவ்வளவு பேர் வந்து ஒரு சாதாரண திருப்பி கண்டுபிடிக்காம ஏற்கனவே ஒரு கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்க அதை நம்ம திருப்பி யூஸ் பண்றோம் அப்படிங்கிற வரைக்கும் போறாங்க அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமான பாயிண்ட் நான் பாக்குறேன். ஸோ அது ஸ்ரீராம் உங்களோட ஐட்டம் போயிடலாம். நீங்க இன்னொரு விஷயம் வச்சிருந்தீங்க பெஞ்ச் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து நிறைய பெஞ்ச் மார்க்ஸ் நிறைய பேசியிருக்கோம்.
ஸோ இந்த பெஞ்ச் மார்க்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். Sure. அதுக்கு முன்னாடி இஃப் மே ஆஸ்க் இந்த எம்சிபில வந்துட்டு கப்பல் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஓ, இஃப் அப்சல்யூட்லி. இட்ஸ் ஓகே. இப்போ இதுல யாரு பைசா பண்றாங்க எம்சிபி சர்வர்ஸ்ல வந்துட்டு இப்போ எல்லாமே ஃப்ரீயா டிஸ்கார்ட் சர்வர் மாதிரியா இல்ல வந்துட்டு அது வந்து கொஞ்சம் நீங்க கிளாரிஃபை பண்ணீங்கன்னா இல் பி இன்ட்ரெஸ்டிங் டு எக்ஸ்ப்ளோர் ஆன். இது மோஸ்ட் ஆஃப் த டேட்டாபேஸ் அண்ட் ராக் சர்ச் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். எம்சிபி சர்வர்ஸ் தான் இன்னைக்கு நிலைமைக்கு ஃப்ரீயா தான் இருக்காங்க. இது நீங்க அதான் இது ஒரு நல்ல அருமையான கேள்வி. இந்த டாப் 10 பார்த்தீங்கன்னா, டாப் 10ல பிரிட்டி மச் எல்லாருமே ஆத்தென்டிகேஷன்ஸ்க்கெல்லாம் சிலதெல்லாம் இருக்கு. எல்லாமே ஃப்ரீயா தான் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ அது கூட அதோட யூசேஜ்க்கு வந்து அதிகமான காரணமா இருக்கலாம். அந்த டாப் 10ல சில பெய்டு எம்சிபி சர்வர்ஸும் இருக்கு. பட் அத பத்தி வந்து இவங்க அந்த மாரி ஒரு பிரைஸ் டிஃபரன்ஸ் இந்த மாரி இப்ப அந்த அது அவங்க குடுக்கல. பட் மோஸ்ட்லி வந்து இவங்க குடுக்குற அந்த டாப் சைஸ் இந்த வெப் ஆட்டோமேஷன்ஸ்க்கு யூஸ் பண்றதாகட்டும், இல்ல டேட்டாபேஸ் ஸ்டாக் சர்வர்ஸ்க்கு யூஸ் பண்றதாகட்டும், அந்த டாப் 3 எல்லாம் 3மே ஃப்ரீயா தான் குடுக்குறாங்க. பட் இது வந்து என்னன்னா, இந்த மாரி நெறைய பேர் யூஸ் பண்ணாங்க. இது நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம பெயிட் அண்ட் ஸ்விட்ச் அப்படின்னு கூட சொல்லலாம். நெறைய பேர் இது யூஸ் பண்ண ஆரம்பிச்ச பிறகு பண்ணலாம். இல்ல 2வது வந்துட்டு இது வந்து ஸ்பான்சர்ட் ஆட்ஸ். அதாவது நீங்க இந்த ரிசல்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த டிஸ்கவரி ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அத வச்சு அவங்க சம்பாதிக்க முடியும் அப்படின்னு. ஸோ இன்னும் வந்து அது வந்து தி வே ஐ சி மானிட்டைசேஷன் வந்து இன்னும் தே நாட் தாட் அபௌட் இட். இன்னைக்கு வரைக்கும் ஃப்ரீயா தான் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஓகே. இல்ல எனக்கு இதுல இன்னொன்னு என்ன பண்ணணும்னா எனக்கு வந்து இதுல இந்த யூஸ் கேசஸ் இந்த இந்த பேப்பர்ல இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு இன்னும் இந்த பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் பேமெண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் எதுவும் எனக்கு டாப் யூஸ் கேஸ்ல இல்ல. ஸோ ஏஜென்ட்ஸே வந்துட்டு இன்னும் லைக் கூகுள் கூட வந்துட்டு ஒரு ரீசன்ட் ஏஜென்ட் டு ஏஜென்ட் எப்படி டிரான்சாக்ட் பண்றது எனேபிள் பண்றதுங்கிறது வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஐ திங்க் கரெக்ட். ஆமா. போன வாரம் தான். ஏஜென்ட் அதை மூலம். பத்தி கூட ஆமா. ஆஹ் அது ஒன்றும் இல்லைங்கிறது வந்துட்டு ஸோ மேபி போக போக இதே மாதிரி ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறமா ஒரு 1 இயருக்கு வந்ததுன்னா கண்டிப்பா ஒரு டாப் 3 இல்லை டாப் 5ல வந்துட்டு டிரான்சாக்ஷன்ஸ் வரணும்னு எதிர்பார்க்கறேன் நான். வரும்னு எதிர்பார்க்கறேன். கண்டிப்பா. ஆனா இது சரி. எப்படி பார்க்குறேன்னா, இந்த ஆட்டோமேஷன்ல பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அது வந்து இன்னும் ஃபர்தரா பிரேக் பண்ணல. பட் அந்த ஆட்டோமேஷன்ல பார்த்தீங்கன்னா, நான் மோஸ்ட்லி என்ன நினைச்சுட்டு இருக்கேன்னா, இந்த மாரி Gmail இன்டகிரேஷன் ஆகட்டும், இல்ல அடுத்த மத்த புரொடக்டிவிட்டி டூல்ஸ் இன்டகிரேஷன் ஆகட்டும், எல்லாமே அந்த ஆட்டோமேஷன்குள்ள வந்துரும். ஸோ அதுல கண்டிப்பா பேமெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க தனியா பிரிச்சது பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸ்ன்னு ஒரு பக்கெட் வச்சிருக்காங்க. அதுவும் டாப் 10ல வருது. பட் அந்த ஃபினான்ஸ் கேட்டகரிக்குள்ளார என்னென்ன இருக்குன்னு தெரியல. பட் அது ஆட்டோமேஷன்ல வந்து சிலது இருக்கும். ஃபினான்ஸ்ல சிலது இருக்கும் அப்படிங்கிறப்போ, ஆத்தென்டிகேஷன் காமர்ஸ் அண்ட் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தனியா குரூப்பும் வச்சிருக்காங்க. ஸோ இது இப்ப நீங்க ஃபினான்ஸ் அண்ட் காமர்ஸ் அண்ட் பேமெண்ட் 2யும் சேர்த்துனீங்கன்னா கூட, அதுவும் ஒரு கிரெடிபிள் சங்கா வரும். பட் இன்னும் வந்து அந்த அந்த டாப் 20 டாப் 3 இருக்கு இல்லையா? அந்த டாப் 10ல டாப் 3 மாத்திரம் 75% அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இன்னும் அந்த 20% அளவுக்கு எதுவுமே மத்தது எதுவுமே ரீச் ஆகல அப்படிங்கிறது உண்மை. பட் நீங்க சொன்ன மாரி வந்துட்டு ஃபியூச்சர்ல அந்த பேமெண்ட்ஸ் அந்த காமர்ஸ் எல்லாம் வந்து இன்கிரீஸ் ஆகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். தேங்க்யூ டிஜே. இல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் இந்த பேப்பருக்கும் சரி ஓப்பன் ஏஐ பேப்பருக்கும் சரி இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ற விசி பெஞ்ச் மார்க் பேப்பரும் சரி எல்லா கிளாசிபிகேஷன்ஸ் எல்லாருமே ஜிபிடி சாரி எல்எல்எம் தான் யூஸ் பத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஜிபிடி 5 யூஸ் பத்திருக்காங்க. அங்க வந்துட்டு டிஃப்ரெண்ட் எல்எம்ஸ் யூஸ் பண்ணாங்க ஓப்பன் ஏஐ பேப்பர்ல. நெக்ஸ்ட் நம்ம விசி பெஞ்ச் மார்க் அப்படிங்கிற பேப்பரும் பார்க்க போறோம். அதுலயும் எல்எம்ஸ் யூஸ் பத்துறாங்க. அதெல்லாம் அகைன் அண்ட் அகைன் ஒரு 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 இன்ஃபர்மேஷன் ஒரு டெக்ஸ்ட் கொடுத்தா அதுல இருந்து சிந்தசைஸ் பண்றது இன்னைக்கு இன்சைஸ் வாங்குறது இல்ல அதெல்லாம் வந்துட்டு எல்எல்எம்ஸ் நல்லா பண்ணுதுங்கிறதுனுடைய அஹ், அஹ், அதனுடைய வெளிப்பாடு. யா. தேங்க்யூ. ஸோ நம்ம அடுத்த என்ன பேப்பர் பார்க்க போறோம்னா விசி பெஞ்ச் மார்க் அப்படின்ட்டு ஒரு பேப்பர். அது வந்துட்டு கொஞ்சம் நான் சரியா படிச்சிடுறேன். ஸோ தட் யாரெல்லாம் பண்ணாங்கன்ட்டு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வாசகர்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது வந்துட்டு 2 குரூப். ஒன்னு வந்து வேலா பார்ட்னர்ஸ் அப்படிங்கிற இருந்துட்டும் ஒன்னு வந்துட்டு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் ரெண்டும் சேர்ந்த கான்ட்ரிபியூட்டர்ஸ் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. என்ன இது சொல்ல வருது அப்படின்னா ஆஹ், ஒ- ஒரு 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 ப்ரொஃபைல் கொடுத்தா ஒரு ஆளுடைய ப்ரொஃபைல் கொடுத்தா அவரை வந்துட்டு ஆஹ், என்ன மாதிரி ஐடென்டிஃபை அவருடைய இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு ஸ்டார்ட் அப் பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமாங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லா லைக் சக்ஸஸ்ஃபுல் பெர்ஃபார்மரா இல்லையா அப்படிங்கறத வந்துட்டு அவங்களால வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. ஸோ எசென்ஷியலா நீங்க ஒரு இன்வெஸ்டரோ இல்லை விசிஓ நீங்க வந்துட்டு ஒரு நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு 4-5 ஃபவுண்டர்ஸ் 4-5 ஸ்டார்ட் அப்ஸ் வருது அவங்க ஃபவுண்டர் ப்ரொஃபைல் வருது அப்படின்னா நீங்க வந்து கெஸ் பண்ணணும் இல்லையா இவங்களால வந்துட்டு சக்சீட் பண்ண முடியுமா இல்லையாங்கிறத. அந்த வேலையை வந்துட்டு இந்த விசி பெஞ்ச் மார்க் பண்ண முடியுது. அதுல வந்து எந்தெந்த எல்எல்எம்ஸ் நல்லா பண்ணுது நல்லா பண்ணல அப்படின்ட்டு சொல்றாங்க. பட் எசென்ஷியலா அவங்க பண்ணது வந்துட்டு இதுதான். ஒரு இன்வெஸ்டரா அவங்களை வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் ப்ரொஃபைல் வந்துட்டுன்னா
சக்ஸஸ்ஃபுல்லா இல்லையான்னு ப்ரெடிக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அது எப்படி அவங்க பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 9000 ஒரு 9000 ஃபவுண்டருடைய ப்ரொஃபைல்ஸ், ஃபவுண்டருடைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றாங்க. அவங்க 2 இடத்துல இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றாங்க. லிங்க்டின்ல இருந்து ஒண்ணு, கிரன்ச் பேஸ்ல இருந்து ஒண்ணு. லிங்க்டின்ல இருந்து அஃப்கோர்ஸ் நம்ம எங்கெங்க வேலை பார்க்கறோம், என்ன பண்றோம் எல்லாம் ஈஸியா இருக்கு. கிரன்ச் பேஸ்ங்கிற இதுல வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா எந்தெந்த கம்பெனி எந்தெந்த ஃபவுண்டிங் ரவுண்ட் போச்சு, எவ்வளவு ரவுண்ட் போச்சு, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ, செகண்ட் ரவுண்ட் எவ்வளோ, எக்ஸிட் என்ன, எல்லாம் இதெல்லாம் வந்து கிரன்ச் பேஸ்ல இருக்கு. இவங்க கிரன்ச் பேஸ்டைய பெய்டு ஏபிஐ யூஸ் படுத்தி அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி லிங்க்டின்ல இருந்து யூஸ் படுத்திருக்காங்க. அகைன் இப்போ அந்த ஓப்பன் ஏ மாதிரி பேப்பர் மாதிரி இங்கேயும் டேட்டா பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியரா பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துட்டு சில சில டேட்டா ஆக்குமெண்டேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம லிங்க்டின்லேயே நம்ம பார்த்துருப்போம் சில சில விஷயங்கள். சில பேர் பிஹெச்டி சொல்லுவாங்க, சில பேர் டாக்டர் ஆஃப் லெஸ் சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவில் பிடெக் அண்ட் பிஇ 2 கன்ஃபியூஷன் இருக்கு. யூஎஸ்ல வந்து எல்லாமே பிஎஸ்க்கு வந்து இன்ஜினியரிங்கா இல்லை வந்து சயின்ஸா இல்லை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் எப்படி நார்மலைஸ் பண்றது அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எசென்ஷியலாக அவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்களால 80% பெட்டரா வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அப்படி லைக் 80% ரிடக்ஷன் நம்பர் ஆஃப் ஐடென்டிஃபை ஃபவுண்டர்ஸ், இதுதான் வந்துட்டு அவங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட். இதுல சில கொஸ்டின்ஸ் எனக்கு இருக்கு. இதுல வந்து என்னன்னா இவங்க இருக்கிற டேட்டா ஆனா அவங்க அக்னாலேஜ் பண்றாங்க. ஏன்னா எல்எல்எம் சில சர்ச் பண்ண முடியும். ஸோ ஹை ப்ரொஃபைல் ஃபவுண்டர்ஸ் தான் நீங்க சொன்னாலே வந்துட்டு ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா வந்துட்டு இன்ஃபர்மேஷன் நிறைய அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த வெப் சர்ச் எனேபிள் இல்லாம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு அவங்க வந்துட்டு கம்பேர் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னன்னா இவங்க டேட்டா செட் வந்து ஒரு 9000 ஃபவுண்டர்ஸ். அதுல வந்துட்டு 9% பேஸ்லைன் சக்சஸ்ஃபுல் ஃபவுண்டர்ஸ், 810 ஃபவுண்டர்ஸ். இன் ஜென்ரல் நீங்க ஸ்டார்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு பர்சன்டேஜ் வந்துட்டு லெஸ் தென் 1% இல்லையா? 100 ஸ்டார்ட் அப் இருந்ததுன்னா 10 ஸ்டார்ட் அப் சக்சீட் தான் வந்து இன் ஜென்ரல். ஸோ இவங்களுடைய இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 9% சக்ஸஸ் ரேட் ஆஃப் ஃபவுண்டர்ஸ். ஸோ அது ஓகே. சக்ஸஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் வந்து ஒரு கம்பெனியை எக்ஸிட்டுக்கோ ஐபிஓக்கோ, ஐபிஓனா $500 மில்லியனுக்கு மேலே, $500 மில்லியன் மேலே ஐபிஓவோ இல்லை $500 மில்லியன் இன் ஃபண்டிங்கோ ஒருத்தர் கொண்டு போயிட்டாருன்னா அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஃபவுண்டர். இப்போ நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன். நான் வந்துட்டு என்னுடைய கம்பெனியை, என்னுடைய ஸ்டார்ட் அப்பை வந்துட்டு ஐபிஓக்கு கொண்டு போறேன். 500 மில்லியன் ஐபிஓ மூலமா ரைஸ் பண்ணணும், இல்ல 500 மில்லியன் ஃபண்டிங் ரைஸ் பண்ணணும். ஐபிஓ வேல்யூவேஷன் 500 மில்லியன் மேலேயோ, இல்ல என் கம்பெனி சக்சஸ்ஃபுல் எக்ஸிட் அக்வசிஷனோ அந்த மாதிரி எதுவோ ஆனாலோ, இல்ல என்னோட நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஃபண்டிங் 500 மில்லியன் மேலேயோ நான் எடுத்து போனேன்னா நான் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபவுண்டர். கிரைட்டீரியா ஆல்சோ என்னன்னா 100K $100,000 இருந்தோ 100 நான் வந்து முதல் ரவுண்ட் ஆஃப் ஃபண்டிங் வந்து $100,000 4 மில்லியன் வரைக்கும் நான் ஃபண்டிங் ரைஸ் பண்ணியிருக்கணும். அப்படி ரைஸ் பண்ணிட்டு இந்த கிரைட்டீரியாக்கு நான் எடுத்து போனேன் சக்சஸ்ஃபுல் ஃபவுண்டர். அப்படி ரைஸ் பண்ணிட்டு நான் கொண்டு போகலன்னா நான் வந்து அன்சக்சஸ்ஃபுல் ஃபவுண்டர். இதுதான் வந்து அவங்களுடைய கிரைட்டீரியா. ஸோ இந்த 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 ஸ்டடிஸ் வந்துட்டு அவங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா மெத்தடாலஜி எப்படி வந்துட்டு முதல்ல சொன்ன மாதிரி வந்துட்டு நீங்க ஃபிகர் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா எப்படி டேட்டா கிளீன் பண்றாங்கன்னு இருக்கும். இப்போ ஸ்ரீராம் சுப்ரமணியன் பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அவங்க வந்துட்டு யூனோ பிடெக்கா பேச்சுலர்ஸா, ஸோ பேச்சுலர்ஸ் டிகிரி, அப்புறம் எந்த டொமைன் இது வந்துட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் யூனோ ரைட். அப்புறம் வந்து கம்பெனி மைக்ரோசாஃப்ட்ல எல்லாம் ஐடிசி இந்த மாதிரிலாம் பார்த்தோம்னா ஸோ அவங்க அனானிமைஸ். மைக்ரோசாஃப்ட்ல ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஒரு 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட்ல வந்துட்டு 10,000+ எம்ப்ளாயிஸ் இன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி இந்த மாதிரி அவங்க ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிடுறாங்க. ஸோ எல்லாருடைய ப்ரொஃபைலும் வந்துட்டு ஸ்டாண்டர்டா பேச்சுலர்ஸ், பிஎஸ்சி, யூனிவர்சிட்டி பேரு, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இந்த கம்பெனி ஆஃப் திஸ் சைஸ், இந்த சைஸ், இவ்வளோ வருஷம் இப்படி பண்ணிக்கிறாங்க. இவங்க இன்டர்ன் இல்லையா, பர்மனண்டா, கான்ட்ராக்டா, இதெல்லாம் கூட அவங்க வந்து இவங்க ஃபிகர் அவுட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க வந்து கிளாசிஃபைட் யூஸ் படுத்துறாங்க. அதை பத்தி அவங்க பேசியிருக்காங்க, எல்எம்சி பத்தி டெஸ்ட் பண்ணாங்க சொல்றாங்க. எல்எம்சிஸ் பத்தி தான் வந்துட்டு அவங்க ஃபுல் டைமா இல்லை இன்டர்னா இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அகெயின் இது இது என்ன சொல்ல வருதுன்னா, ஒன்னு இவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 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 பெஞ்ச் மார்க் விசிஸால இன்வெஸ்டர்ஸால யூஸ் படுத்த முடியும். அதுக்கு ஒரு டேட்டா செட் கலெக்ட் பண்ணியிருக்காங்க, ரெப்ரஸன்டேட்டிவ் டேட்டா செட். அவங்க ஒத்துக்கிறாங்க இது வந்துட்டு 9,000 வந்து இட்ஸ் ரீசனபிள் டேட்டா செட், இட்ஸ் நாட் லைக் எவ்ரி திங். ரெண்டாவது வந்துட்டு எந்தெந்த மாடல்ஸ் ஒரு லீடர் போர்ட், ஒரு பப்ளிக்லி அவைலபிள் லீடர் போர்டு மாதிரி கொடுத்துருக்காங்க, எந்தெந்த மாடல் நல்லா பண்ணுது அப்படின்ட்டு கூட வந்து உங்களால எல்லாராலையும் அதை பார்க்க முடியும். ஸோ அதையும் அவங்க கொடுத்துருக்காங்க, லிங்க்ல கொடுத்துருக்காங்க. நீங்க போயிட்டு நீங்க அதை செக் பண்ணலாம். செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும்
O3 பெட்டரா இருக்கா, இல்லை வந்துட்டு GPT-5 பெட்டரா இருக்கா, இல்லை அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ சம்மரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு GPT-5 ஓவரால் 6.4 அரௌண்ட் சிக்ஸ் டைம்ஸ் மோர் தென் பெட்டரா பண்ணிருக்கு. சாரி, ஆமா, பேஸ்லைனை விட ஜிபிடி ஃபைவ் வந்து 6.4 டைம்ஸ் பெட்டரா பண்ணியிருக்கு. O3 வந்துட்டு பெர்ஃபார்ம் இந்த ரீகால்ஸ்லாம் இல்லாம பெட்டரா பண்ணியிருக்கு. ரெண்டாவது வந்துட்டு அகைன் நம்ம முன்ன பேசின மாதிரி ரீசனிங் மாடல்ஸ் எல்லாமே வந்துட்டு ரீசனிங் இல்லாத மாடல்ஸும் நல்லா பண்ணிருக்கு. O3 DeepSeek எல்லாமே வந்து பெட்டரா பண்ணிருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு ஓவரால் சம்மரி. உங்களுக்கு இது 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 வந்துட்டு எல்எல்எம்ஸ்க்கு ஒரு பெஞ்ச் மார்க், அது நம்பர் 1. ரெண்டாவது பிசி ஸ்பெசிபிக் பெஞ்ச் மார்க்ஸ். மூணாவது வந்துட்டு எந்தெந்த எந்தெந்த இந்த டேட்டா கிளாசிஃபிகேஷன்ஸ்லாம் வந்துட்டு எப்படி பண்ணாங்கிறது வந்து இன்ட்ரெஸ்டிங். ஃபியூ டேர்ம்ஸ் ஆல்சோ யூ வில் லேர்ன் அப்ளேஷன் டெஸ்டிங், அப்புறம் வந்து அக்லியோமெட்ரிக் கிளஸ்டரிங், இதெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ். இஃப் யூ ஆர் கியூரியஸ், அக்லோமெரேட்டிவ் ஹெரார்கிக்கல் கிளஸ்டரிங், இதெல்லாம் வந்து சம் இன்ட்ரெஸ்டிங் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இதோட நிறுத்திக்கிறேன். எனி கமெண்ட்ஸ், எனி கொஸ்டின்ஸ்? ஃபேபுலஸ். எனக்கு வந்து இந்த வழக்கம் போல ஓப்பன் சோர்ஸ் இதுல நீங்க சொன்ன மாடல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு எல்லாமே வந்து ப்ரொப்ரைட்டரி எல்எல்எம்ஸ். ஏதாச்சும் ஓப்பன் சோர்ஸ் வச்சிருக்காங்களா? இதுல இது கம்பேர்ட் எனி ஓப்பன் சோர்ஸ்? DeepSeek, Gemini, GPT, OpenAI இதுதான் யூஸ் பண்ணிருக்காங்க அவங்க. ஓகே, ஓகே. சரி. ஓகே, பெர்ஃபெக்ட். ஓகே, தட்ஸ் ஓகே. வித் தட் செட், லைக் இல்ல இது 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 நல்ல ஒரு பெஞ்ச் மார்க் தான். நாம முதலே சொல்லி பெஞ்ச் மார்க் பத்தி பேசுறப்போ இது என்ன பேசியிருக்கோம்னா, இந்த மாதிரி பெஞ்ச் மார்க்ஸ் வர தான் நம்ம இந்த எல்எல்எம்மோட மாடல்ஸ் இன்க்ரீஸ் ஆகி நிறைய புது பெஞ்ச் மார்க்ஸ் வரும். அது எப்படி மெஷர் பண்றது அப்படின்னு இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஞ்ச் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போலாம். ஸோ என்னோட அடுத்த டாபிக் நான் என்ன பேசுற போலன்னா, ஏஐ யூஸ் பண்ணிட்டு வைரஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இது வந்துட்டு. ஸோ இந்த வைரஸஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வைரஸுக்கும் பாக்டீரியா நிறைய பேர் இந்த கோவிட் வந்த பிறகு நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். பட் ஜஸ்ட் ஃபார் ரிமைண்டிங் பீப்புள், வைரஸ் அப்படிங்கிறது ஒரு லிவிங் ஆர்கனைசம் கிடையாது. வைரஸ் அப்படிங்கிறது ஒரு பார்ட்டிகல். இட் ரிக்வயர் சம்திங் லிவிங் ஆர்கனைசம் டு கெட் அட்டாச் டு மேக் த டேமேஜ். பாக்டீரியாங்கிறது லிவிங் ஆர்கனைசம், அண்ட் அதுதான் வந்து உங்களுக்கு வந்து சில நோயெல்லாம் பண்ணும். ஸோ ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்களும் ஆர்க் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் ப்ராஃபிட்டாக இருந்துச்சு. இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு வைரல் இதை வந்து வைரஸை வந்து ஏஐ யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வைரஸ் என்ன பண்ணுன்னா, இந்த வைரஸோட முக்கியமான நான் சொன்ன மாதிரி இந்த வைரஸ் என்ன பண்ணுன்னா, ஒரு பாக்டீரியா ஒரு லிவிங் ஆர்கனைசேஷன் கூட போய் ஒட்டி அதன் மூலியமா அதோட செயல்பாடுகளை குறைக்கவோ கூட்டவோ முடியும். அதுதான் அந்த வைரஸோட முக்கியமான இம்ப்ளிகேஷன். இவங்க இந்த பாக்டீரியா பேஜ் அப்படிம்பாங்க. பாக்டீரியா பேஜ் என்னன்னா, ஒரு வைரஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பாக்டீரியா போய் அந்த பர்டிகுலர் பாக்டீரியா மாதிரி டார்கெட் பண்ணி அந்த பாக்டீரியா போய் அட்டாச் பண்ணிச்சுன்னா அந்த பாக்டீரியா கொண்டுடலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த வைரஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் ஆஃப் டிஎன்ஏஸ். இதுலாம் நிறைய அந்த ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும், நிறைய ப்ரோட்டீன் பாடிஸ்லாம் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதை வச்சு இவங்க என்ன பண்ண ஏஐ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏவியை ஸ்டான்ஃபோர்டு, இங்கே தான் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி வராங்க. ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி வந்து EO2 அப்படின்னு ஒரு மாடல் வச்சிருக்காங்க. அந்த மாடல் என்ன பண்ணுதுன்னா, இந்த வேரியன்ஸை கிரியேட் பண்றதுக்கு 2 இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஏஐ பிரிஞ்சுக்கிட்டு இந்த மல்டிபிள் வேரியன்ஸை இந்த பாக்டீரியாவை பார்த்துட்டு இந்த பாக்டீரியாவுக்கு ஏற்ற வைரஸ் எது அப்படின்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்குது. அது கண்டுபிடிச்ச பிறகு அதை வந்து இந்த பாக்டீரியா இருக்கிற ஒரு டிஷ்யூலையோ இல்லை ஒரு லிக்விட்லையோ போட்டு வச்ச பிறகு அதுக்கப்புறம் இந்த பாக்டீரியெல்லாம் இந்த வைரஸ் போய் கொள்ளுதா அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ இவங்க பண்ண ரிசர்ச் படி இது வந்து இந்த மாதிரி நீங்க அந்த ஒரு பர்டிகுலர் பாக்டீரியாக்கு எகெயின்ஸ்டான ஒரு ஸ்ட்ரெயின் கண்டுபிடிக்கிறது மல்டிபிள் இயர்ஸ் ஆகும். ஸோ இந்த ஏஐ யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்க, அந்த ப்ராசஸ் ஸ்பீடப் பண்ணி தே கிரியேட்டட் திஸ் வைரஸ். அதை வந்து இந்த பாக்டீரியா கூட சேர விட்டு அந்த பாக்டீரியா அழிச்சிருக்காங்க. அதை வந்து மெத்தடாலஜிக்கலாக படிச்சு இது வந்து பண்ண முடியும் அப்படின்றத மாதிரி அருமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசர்ச்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் இது வந்து இன்னொரு இது எப்படி பார்க்கணும்னா, லாஸ்ட் இயர் நீங்கள் நோபல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா வாஸ் ஃபார் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் கெமிஸ்ட்ரி. ஃபார் கெமிஸ்ட்ரி வந்து ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சரை வந்து கம்ப்ளீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி, இதுதான் ப்ரோட்டீன்னா சும்மா அமினோ ஆசிட்ஸ் மட்டும் இல்லை, அந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து இப்படியெல்லாம் ஜென்ரேட் ஆகுது, இப்படியெல்லாம் மாறுது அப்படின்லாம் சொல்லி அதுக்கு தான் லாஸ்ட் இயருக்கு அந்த கண்டுபிடிச்சதுக்கான நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. அதுக்கான சில நோபல் லாரட்ஸ்க்கு வந்து பிரித்து கொடுத்தாங்க. அதோட எக்ஸ்டென்ஷனாக தான் இதை நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ நீங்க வந்து இந்த ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சரை நீங்க அனலைஸ் பண்ணி அதை வந்து கோட் பண்ண முடியும் அப்படின்னா, யூ கேன் யூஸ் இட் ஃபார் ஏஐ டு கிரியேட் தோஸ் மாடல்ஸ். அதை யூஸ் பண்ணி தான் இவங்க இந்த வைரஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த வைரஸ் யூஸ் பண்ணி ஒரு பாக்டீரியா கொண்டிருக்காங்க.
ஸோ இது என்னன்னா, நீங்க மெடிக்கல் ஃபீல்ட்ல பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்னைக்கு இருக்கிற மெடிக்கல் ஃபீல்டு என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நெறைய பாக்டீரியாஸ்னால தான் நெறைய நோய்கள் உருவாகுது. அந்த நோய்களை வந்து நமக்கு கொல்றதுக்காக இந்த மாரி மல்டிபிள் வைரஸஸ் உருவாக்க முடியும். அந்த வைரஸஸ் மட்டும் இல்ல, இதுதான் மெடிசின் பார்த்தீங்கன்னா, இதுதான் நீங்க இது பண்ண முடியும் அப்டின்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, அ ஒரு நல்ல விஷயமா பார்க்க முடியும். இதுல நெகட்டிவ் வழக்கம் போல என்ன பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ஜெனரேட்டிங் எபிலிட்டி ஒரு மலீஷியஸ் சயின்டிஸ்ட்க்கு கிடைச்சுச்சுன்னா, அவங்க வந்து ஒரு ஒரு COVID-19 மாரி பன்மடங்கு வொர்ஸ்ட்டான ஒரு பேண்டமிக் உருவாக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு. ஸோ இவங்க என்ன ஸ்டான்ஃபோர்ட் அதுக்கு முன்ன என்ன சொல்ட்டாங்கன்னா, நாங்க அந்த எல்எல்எம் மாடலுக்கு வந்துட்டு இந்த மாரி நெகட்டிவ் அ அ இது பண்ற மாரி இதெல்லாம் கத்துக் குடுக்கறத வந்து நிறுத்தி வச்சிருக்கோம். இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஸ்ட்ரெயின மாத்திரம் குடுத்து, அந்த பர்ட்டிகுலர் ஸ்ட்ரெயினுக்கான அந்த பர்ட்டிகுலர் பாக்டீரியாக்கான ஆன்டி வைரஸ் மாத்திரம் கண்டுபிடி அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருக்கோம். அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது நம்பிக்கை குடுத்தாலும் கொஞ்சம் இந்த நான் சொன்ன மாரி இந்த ஏஐ மாரி புதுவன இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் படிக்க படிக்க வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டா பயம் வரதான் செய்யுது. ஸோ அதுதான் இது. பட் ஆனா என்ன பொறுத்தளவு என்னன்னா, சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி இது வந்து ஒரு பல வருஷம் ஆகக்கூடிய ஒரு விஷயத்த வந்துட்டு ஒரு சில வருடங்களிலே, சில மாதங்களிலே இன்னும் சொல்லப்போனா, இன்னும் வித்தின் மந்த்ஸ் வந்துட்டு ஒரு டபுள் எல்எல்எம் யூஸ் பண்ணிட்டு, அது என்ன பண்ணிருக்கு, அது அந்த நம்ம எல்எல்எம் மாடல் சொல்லியிருக்கோம், அந்த எக்ஸ்பர்ட் மாடல் மாரி வந்து அந்த 2 எல்எல்எம் மாடல்ஸும் EVO2 ஓட 2 இன்ஸ்டன்ஸும் தனக்குள் தானே பேசி, தனக்கு தானே உருவாக்கி அதை இம்ப்ரூவைஸ் பண்ணி இந்த வைரஸ் ஸ்ட்ரெயினை உருவாக்கி இருக்கு. அத வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த பாக்டீரியா அழிச்சும் காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்னு பார்க்குறேன். சொன்ன மாரி நெகட்டிவிட்டி இருந்தாலும் கூட, இது வந்து ஒரு தவறான ஆட்கள் கிட்ட கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நல்லது. ஸோ இதுதான் என்னோட இன்னைக்கு டாபிக். ரொம்ப நல்லா சொன்னீங்க டிஜே. எனக்கும் நீங்க எப்படி வந்து சீக்கிரமா அக்செப்ட் பண்ண முடியுங்க சந்தோஷமா இருக்கோ, இது சேம் ஸ்டோரி இல்லையா? அது பயம் இருக்கு. கோவிட் மாதிரி திருப்பி வேற யாரோ பண்ண முடியுமான்னு இருக்கு. இல்லை நீங்க நம்ம ரோபா மூவி பார்த்தோம், எந்திரன் பார்த்தோம், இதை மாதிரி நிறைய இருக்கு. பட் நெவர்தலெஸ் இட்ஸ் அ வெல்கம் ரிசர்ச், வெல்கம் அப்ளிகேஷன். நீங்க சரியா நோபல் பிரைஸ் நீங்க கால் அவுட் பண்ணீங்க. AlphaFold 2, டெமிஸ் ஹசாபேஸ், அப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டன் ரிசர்ச்சர். ஸோ எனக்கு பர்சனல் ஸோ அது வந்து ரொம்ப வெல்கம். அது போன வாட்டி அந்த நோபல் பிரைஸ் கிடைச்சுங்கிறது வந்துட்டு நாட் ஓன்லி இது வந்து வேகமா பண்ணதோட அட்வான்ஸ் மட்டும் இல்லை, இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பத்தி எப்படிலாம் நம்ம கொண்டு போக முடியும், ஒரு ரெகக்னிஷன் இல்லையா? ஏற்கனவே நம்ம வந்துட்டு இது பயமா இருக்கு, அது பண்ணும் இது பண்ணும் அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் இருக்கு. பிளஸ் அகடமிக் கம்யூனிட்டி ஜென்ரலாகவே வந்துட்டு ஒரு பக்கம் கட்டிங் ஏஜ் நல்லா பண்ணிட்டே இருப்பாங்க, பட் ப்ரொடக்டிவேஷன் வரும்போது ரொம்ப ஸ்லோவாக பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும், ஒரு பக்கம் வந்து வெரி காஷியஸ், அது இருக்கா இது இருக்கான்னு கேள்வி கேட்டு டிலே பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு நோபல் பிரைஸ் கிடைச்சதுன்னா ஒரு அங்கீகாரம் இல்லையா? அது கண்டிப்பா இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் ஹோப்ஃபுல்லி நீங்க சொன்ன மாதிரி நல்லதுக்காக பட்டுப்படட்டும். நம்மளால ஒருத்தர் கெட்டும் பண்ணணும்னு நினைச்சாலும் நம்மளால நிறுத்திக்க முடியாது. எப்படியா இருந்தாலும் அது பண்ணிடுவோம் அவன். பட் இருந்தாலும் ஓவரால் ஒரு கேர்ஃபுல்லா இருப்போங்கிற நம்பிக்கையோட இந்த ரிசர்ச்சை வரவேற்கிறேன். அண்ட் எஸ், தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் இட் டு அவர் அட்டென்ஷன் டிஜே. தேங்க்யூ. அப்சல்யூட்லி. ஸோ வித் தட் செட் ஐ திங்க் நம்ம இன்னைக்கு வந்து ரொம்ப டீப்பாக போயிருக்கோம், நிறைய விஷயத்தை கவர் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட். முன்னே வந்து ஒரு 10-15 விஷயம் கவர் பண்ணுவோம். வாசகர் வந்து கொஞ்சம் டீப்பாக போகலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ கமெண்ட் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் இது மாதிரி வேறு எதாவது ரிசர்ச் பேப்பர்ஸ், அது நீங்கள் எஸ்பெஷலி ஸ்ரீராம் வந்தாருன்னா கொஞ்சம் எப்பயுமே ரிசர்ச் பேப்பரோட வருவார், கொஞ்சம் டீப்பாக போவார். அது உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். like I said, like, you know, your comments are what will make us going. இது மாதிரி டீப்பா போகணுமா, இல்ல இன்னும் உங்களுக்கு வந்து மேலோட்டமா வேணுமா, இல்ல வேற ஏதாச்சும் ரிசர்ச் பேப்பர்ஸ் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா நிறைய நான் பார்த்த ஏஐ வீடியோஸ் பத்தி பாத்தீங்கன்னா ரொம்ப மேலோட்டமா பேசிட்டு போயிடுறாங்க. ChatGPT-னா இதுதான், VO3 எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. those are important too. பட் என்ன பொறுத்தல வந்துட்டு ஒரு ரிசர்ச் மைண்ட் செட் வேணும். இதில் அடுத்த கணத்துக்கு நம்ம எப்படி போகணும், அடுத்த க்ஷணத்துக்கு நம்ம எப்படி மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ அந்த விஷயத்த தான் ஸ்ரீராமும் ரொம்ப இதில் ஆர்வமாக இருந்தார். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் ஸ்ரீராம். அண்ட் வாசகர்ஸ் அண்ட் பார்வையாளர் வந்து இதுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்கன்னு சொல்கிறேன். டிஜே சமூகம் ரொம்ப பெரிய சமூகம் போல, ரிசர்ச் ஓரியன்ட் AWS இல்லையா, சொல்லுவேன். ஜோக்ஸ் அப்பா. தேங்க்யூ டிஜே நீங்கள் கூப்பிட்டதுக்கு. அண்ட் வாசகர்களுக்கு மீண்டும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. எல்லாருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். டாக் டு யூ ஆல் சூன். வணக்கம் டிஜே. தேங்க்ஸ் ஸ்ரீராம். பாய்.